ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ எல்லாத்தையுமே ஷார்ட்டா, கிறிஸ்பா முடிச்சிடணும்னு தான் நான் எல்லா வீடியோலயுமே நெனைப்பேன். ஆனா இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு மேல போகுது. பிகாஸ் நான் வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டின் நீட் 2026 ஓட பிசிக்ஸ் பேப்பருமே வந்துட்டு சால்வ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்துட்டு சொல்லிடலாம் ஓகேவா? நீ இதெல்லாம் படி. இதெல்லாம் வந்துட்டு வெறும் தியரி படிச்சா போதும். இதெல்லாம் சம்ஸ் போட்டா போதும்னு நான் சொல்லலாம். நீயும் படிக்கலாம். பட் ஆனா தி திங் என்னன்னா, நீ எந்த அளவுக்கு படிக்கிறியோ, அத விட ஒரு கொஸ்டின் பேப்பர் உன்கிட்ட குடுத்தாங்கன்னா, அத நீ எப்படி அனலைஸ் பண்ணி எவ்ளோ சீக்கிரம் ஆன்சர் கண்டுபிடிக்கிற? அண்ட் ஆல்சோ அந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்தே நீ எப்படி வந்துட்டு ஆன்சர் எடுக்கலாம். உனக்கு தெரியவே இல்ல, உனக்கு அந்த கான்செப்டே தெரியல, நீ போட்டும் பார்க்கல, உனக்கு ஒண்ணுமே தெரியலனாலும், அந்த ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம சில டைம்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சர பிக் பண்ண முடியும். ஓகேவா? அவங்களே வந்துட்டு நமக்கு க்ளூ குடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து. அதெல்லாம் நான் சும்மா சொன்னா உனக்கு புரியாதுன்றதுக்காக நான் எல்லாமே வந்துட்டு சால்வ் பண்ணி, எது எது வந்துட்டு ஈஸியா இருக்கு இந்த 2026 பேப்பர்ல, எது எதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு, எத எப்படி சால்வ் பண்ணணும், நீ ஆன்சர் பார்த்து லைக் கொஸ்டின் படிச்ச உடனே ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ற எல்லாமே வந்துட்டு அந்த 45 கொஸ்டின்ஸ் வச்சு நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். This is Pavitra, currently studying third year MBBS in Omandural Medical College. அண்ட் ஆல்சோ எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு 1 இயர் ட்ராப் எடுக்க போறீங்க, இல்ல 2 இயர்ஸ் பண்ண போறீங்க. பிகாஸ் 2028க்கு நீட் பண்றவங்க கூட வந்துட்டு கமெண்ட் பண்றீங்க. ஸோ ஒரு 1 இயர், 2 இயர் உன்னோட லைஃப் நீ ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறன்னும் போது, ஒரு 1 ஹார் வீடியோ பார்த்தா வந்துட்டு ஒண்ணும் ஆகாதுன்ற மாரி எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு நோட், பென் பக்கத்துல வந்துட்டு வச்சுக்கோங்க. அண்ட் ஜஸ்ட் சும்மா ஒரு ஃப்ரீ டைம்ல நான் வந்து யூடியூப் வந்தேன், இல்ல நான் வந்துட்டு சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக இந்த வீடியோ ஓப்பன் பண்ணேன்னா, தயவு செஞ்சு வேண்டாம். நீ வந்துட்டு இந்த வீடியோ பார்த்த உடனே வந்துட்டு உனக்கு ஒரு பிசிக்ஸ்ல ஒரு கிளாரிட்டி வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு வர அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ ஓபன் பண்ணி பாருங்க. இல்ல நீங்க வந்து ஃப்ரீ டைம்ல பார்க்க வந்தீங்கன்னா ஜஸ்ட் சேவ் டு வாட்ச் லேட்டர் போட்டுட்டு எப்போ வந்துட்டு உனக்கு அந்த படிக்கிற அந்த ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கோ அப்போ இந்த வீடியோ ஓபன் பண்ணி பாருங்க. பிகாஸ் எனக்கு என்னன்னா, இப்போ நான் வந்துட்டு ஆக்சுவலி கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோக்காக. ஸோ ஒரு 50 மெம்பர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, அதில் அட்லீஸ்ட் ஒரு 10 மெம்பர்ஸ் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா கூட, அதில் ஒருத்தருக்கு ஓகே இவ்வளோதானா, ஓகே ஈஸியா போட்டுடலாம், அவ்வளோதானா, அடுத்து ஒரு 170 180 மார்க்ஸ் வாங்கிடுவேன்ற ஒரு கிளாரிட்டி வந்துச்சு, ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா கூட அதான் என்னுடைய சக்சஸா நான் வந்துட்டு ஃபீல் பண்றேன். ஸோ ஹவ் டு ஸ்டடி பிசிக்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு பயாலஜி நீ வந்துட்டு அப்ரோச் பண்ற மாதிரி, ஒரு கெமிஸ்ட்ரி அப்ரோச் பண்ற மாதிரி நம்ம பிசிக்ஸ் அப்ரோச் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். ஸோ என்சிஆர்டி அதை வந்து லைன் பை லைன் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னா அது பயாலஜிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். பட் பிசிக்ஸுக்கு நான் எடுத்து வச்சு லைன் பை லைன் எல்லாமே படிக்கிறேன், எனக்கு எல்லா கான்செப்ட்ஸுமே தெரிஞ்சுக்கணும்ல எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஓகேவா? உனக்கு ஒரு ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கு எப்படி ஆன்சர் போடணும்னு தெரிஞ்சாவே போதும். பிகாஸ் நீ 2026 பேப்பர் பார்த்தனா கிட்டத்தட்ட லைக் ஒரு 23 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஃபார்முலா தான். நீ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணவே உனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அண்ட் கான்செப்ட் சும்மா ஒரு 10 ஒரு ஒரு 10 கொஸ்டின் மட்டும் தான் கான்செப்சுவலா இருக்கு. அண்ட் கொடுத்திருந்த 45மே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து அப்படியே எடுத்து நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், நீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீ வந்துட்டு பழகிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு ஈஸியா இருக்கும் பிசிக்ஸை சால்வ் பண்றதுக்கு. அண்ட் ஆல்சோ நீட் எழுதுற மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வந்துட்டு பிசிக்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ சில பேருக்கு வந்துட்டு பிசிக்ஸ் ஈஸியா இருக்கும், பயோ கஷ்டமா இருக்கும். ஆனா மெஜாரிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க பிசிக்ஸ்ல தான் பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அட்வைஸ் நமக்கு எல்லா இடத்துல இருந்து கேட்கும் போது நமக்கே வந்துட்டு மைண்ட்ல ஓகே பிசிக்ஸ்னா கஷ்டம் போல, நமக்கு வந்து அது கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளா வந்துட்டு நினைச்சுக்கிறோம். பிகாஸ் நானுமே அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்லாம். ஓகே பிசிக்ஸ்லாம் நமக்கு வராது, கஷ்டம் அப்படி சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி தட்ஸ் நாட் ட்ரூ. ஓகேவா? பயாலஜி எந்த அளவுக்கு ஈஸியோ பிசிக்ஸும் அந்த அளவுக்கு ஈஸி தான். பட் அதோட ஸ்டடி மெத்தட் வேற, பிசிக்ஸோட ஸ்டடி மெத்தட் வேற. ஓகே, இந்த 2026ஓட கொஸ்டின் பேப்பர் நான் பார்க்கும்போது பிசிக்ஸ் 45மே எனக்கு ஈஸியா தான் இருந்தது. ஓகேவா? பட் நான் தான் ஒன்ஸ் பிசிக்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு தெரியவே தெரியாது, நம்ம வந்துட்டு கண்டிப்பா போட மாட்டோம், நமக்குலாம் சீட் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தால், ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றோன்றதை பொறுத்து தான் பிசிக்ஸ் ஈஸியா டஃபான்ற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வாட் அண்ட் ஆல் நாட் டு டூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பயாலஜி மாதிரி லைன் பை லைன் பிசிக்ஸ் நம்ம படிக்க கூடாது. ஓகேவா? எனக்கு எல்லா கான்செப்ட்டுமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்க கூடாது. ஓகே, அண்ட் நீ பார்த்த அப்படின்னா உனக்கு வந்துட்டு எல்லா லைக் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நீ போட்டிருப்ப. பட் அந்த ஒரு கொஸ்டினே திரும்ப 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 போட்டு அதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், அப்பதான் எனக்கு அடுத்த வாட்டி வந்துட்டு எப்படி வந்துட்டு எனக்கு போகணும்னு தெரியும்னு சொல்லிட்டு ஒரே கொஸ்டினை திரும்ப 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 வந்துட்டு போட்டு பார்த்து அதை மக்கப் பண்ணணும்னு நினைப்ப பாத்தியா? அது பண்ணக்கூடாது. ஃபோர்த் வந்துட்டு நோட்ஸ் எடுக்கிறது, லைக் லைன் பை லைனா போயிட்டு நோட்ஸ் பிசிக்ஸ்க்குலாம் எடுத்துட்டு இருக்கவே கூடாது. நீ ஒரு பேப்பர்ல ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? பட் ஆனா லைன் பை லைன் ஆஃப் நோட்ஸ் லைக் பயாலஜி பண்ற மாதிரி வந்து பிசிக்ஸுக்கு பண்ணக்கூடாது. ஓகே, இதெல்லாம் மெயினா பிசிக்ஸுக்கு பண்ணவே கூடாது. பட் நீ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்த்தனா, ஒரு பேப்பர் ஒரு நோட்ல ஓகேவா லாங் ஸ்டாண்டிங்கா வர மாதிரி நீ எல்லா ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் லைக் இதெல்லாம் வந்துட்டு சிலதுக்கு தியரி இம்பார்ட்டன்ட் இல்லையா, அந்த தியரிஸ் எழுதி வச்சுக்கலாம். அண்ட் நீ வந்துட்டு ஏதாவது ஒரு சம் போட்டிருப்ப, ஆனா உனக்கு அது வந்திருக்காது. ஓகேவா? அப்போ அது எப்படி போடணும்னு நீ ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணியிருந்தனா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எழுதி வச்சுக்கலாம். ஒரு மிஸ்டேக் நோட் புக்குன்னு போட்டுட்டு நீ எதெல்லாம் தப்பு பண்ண, திருப்பி அந்த சம் வந்தா எப்படி போடலாம், அந்த மாதிரியான நோட் புக்ஸ் எழுதி அதெல்லாம் வந்துட்டு பேப்பர்ல வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுக்கலாம், இல்ல நோட் புக்ல எழுதி வச்சுக்கலாம்.
அண்ட் அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் எம்சிக்யூஸ் எல்லாம் நீ போட்டு போட்டு பார்க்கலாம். மெயினா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நீ போட்டு போட்டு பார்க்கலாம். உனக்கு எங்கெங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கிடைக்குதோ, எந்தெந்த மார்க் பேப்பர்ஸ் கிடைக்குதோ, ஆன்லைன்ல நிறைய அவைலபிளா இருக்கு. அது எல்லாமே இல்ல உன் இன்ஸ்டியூட்ல கொடுத்தது எல்லாமே வந்து நீ போட்டு போட்டு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பிசிக்ஸுக்கு பண்ணணும். அண்ட் ஆல்சோ நீ 11th எடுத்துக்கிட்ட அப்படின்னா 11th நீ வந்து தியரிஸ் தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு அவசியமே கிடையாது. ஓகேவா? ஆனா 12th எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு வந்து தியரிஸ் தெரியணும். ஸோ 11th பார்த்தோன்னா நான் காமிச்சிருக்கேன் இல்லை செட் 1 செட் 2 நான் போட்டிருக்கேன். செட் 1 அப்படின்னா உனக்கு ஈஸி படிக்கிறதுக்கு நீ போட்டாவே உனக்கு ஆன்சர் வரும். நீ டைம் சேவ் பண்ணலாம் எக்ஸாம் ஹால்லையும் போயிட்டு. ஏன்னா ஆன்சர் ப்ராப்பரா உனக்கு வந்துடும். ஓகேவா? அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஆனா செட் 2 எடுத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லைக் போடுறதுக்கும் கான்செப்ட் அனலைஸ் பண்றதுக்கும். அண்ட் ஆல்சோ மேபி இந்த ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் எல்லாம் வர்றது இந்த இடத்துல இருந்து வேணா வரலாம். வெயிட்டேஜ் கம்மியும் கூட. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துட்டு அடுத்த செகண்ட் செட் வர மாதிரி இருக்கும். இப்போ 12th எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12th நம்ம தியரிஸும் படிக்கணும், நம்ம வந்துட்டு கான்செப்ட்ஸும் படிக்கணும். லைக் சம்ஸ் எல்லாம் போட்டும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இது 12th அப்படின்றனால மேபி நீட் வந்துட்டு ஓகே இப்பதானே முடிச்சுட்டு வராங்க நம்ம தியரிஸும் கேட்கலாம்னு சொல்லிட்டு நிறைய தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல இருந்து தான் வருது. ஸோ இதுலயும் நான் செட் 1 வச்சிருக்கேன், செட் 2 வச்சிருக்கேன். செட் 1 அதே மாதிரி 11th மாதிரி தான். ஸோ ஈஸியா நம்மளால அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்துட்டு போட்டோன்னா உடனே ஆன்சர் வந்துடும். ஸோ டைம் சேவ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்காது. ஆனா செட் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும், வெயிட்டேஜும் கம்மி, மேபி ட்ரிக்கி கொஸ்டின் வரலாம் வராம போகலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செட் 1 செட் 2 வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஸோ நீ பயாலஜி படிக்கிற மாதிரியே தியரிஸ் எல்லாத்துக்குமே படிக்கணும்ல அவசியமே கிடையாது. ஸோ எதுக்கெல்லாம் ஃபார்முலா பார்த்தா போதும், எதுக்கெல்லாம் வந்துட்டு தியரிஸ் பார்த்தா போதும் அப்படின்றதுக்காக தான் இந்த 11th 12th நான் வச்சிருக்கேன். நீ 11th எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் பார்த்தா போதும். 12th நீ ஃபார்முலாஸா பார்க்கணும், தியரிஸும் பார்க்கணும். அண்ட் இப்போ பார்த்தேன் அப்படின்னா இப்போ நான் அந்த கொஸ்டின் பேப்பர் ஏன் சால்வ் பண்ணிருக்கேன் அப்படின்னா உனக்கு தெரியணும் இல்லையா? பிகாஸ் உனக்கு அந்த டிஃபிகல்ட்டி லெவல் என்னன்னே தெரியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இப்போ எனக்குலாம் அப்படிதான் இருந்தது. ஒரு கொஸ்டின் பேப்பர் என்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அதுல எவ்வளவு ஈஸி கொஸ்டின் இருக்கு, எவ்வளவு டஃப்பான கொஸ்டின் இருக்கு, எதெல்லாம் ஏன் ஸ்டாண்டர்ட்க்கு இருக்கு, நான் நல்லா அனலைஸ் பண்ணியுமே என்னால போட முடியலையா, லைக் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியுமே என்னால போட முடியலையா, இல்ல நான் ஒழுங்கா ப்ராக்டிஸே பண்ணலையான்றது அந்த கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தா எனக்கு தெரியும். இப்போ நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியுமே கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா சரி ஓகே அப்ப என்கிட்ட எந்த தப்பும் கிடையாது. பட் நான் ப்ராக்டிஸே பண்ணல, ஸோ எனக்கு எந்த கொஸ்டின் ஆன்சருமே தெரியல, அதனால நானா வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்னு நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னா அப்போ என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. ஓகேவா? நான் தான் இப்போ ப்ராக்டிஸ் ஒழுங்கா பண்ணணும். ஸோ இதெல்லாம் நான் நார்மலா ஒரு வீடியோல பேசினா வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்மே வந்துட்டு சால்வ் பண்ணி லைக் அது எதெல்லாம் ஈஸி, எதெல்லாம் கான்செப்ட், எதெல்லாம் ட்ரிக்கி, ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும். பிகாஸ் டைம் சேவிங் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீ ரொம்ப டைம் யூஸ் பண்ணிட்ட அப்படின்னா உன்னால மத்ததெல்லாம் பண்ண முடியாம போயிடும். அண்ட் உனக்கு டைம் கொஞ்சம் கம்மியா ஆகுதுன்னு தெரிஞ்சாவே உனக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ பிசிக்ஸ்லாம் வந்துட்டு அதனால எப்பவுமே நம்ம வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பயாலஜி நீ படிச்சா போதும், கெமிஸ்ட்ரி நீ படிச்சா போதும். ஆனா பிசிக்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. நீ ஒவ்வொரு கொஸ்டினையும் எடுத்து அதை எந்த மாதிரி அந்த அந்த ஆன் ஸ்பாட்ல உன் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகி நீ அதை எப்படி சால்வ் பண்றன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் பிசிக்ஸ். ஹவ் டு ஸ்டடி பிசிக்ஸ்னாவே நீ ஸ்டடி பண்றது மட்டும் உனக்கு நீட்டுக்கு பத்தவே பத்தாது. ஓகேவா? நீ எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஆன்சர் கொண்டுட்டு வரன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் பிசிக்ஸ்ல. அதனாலதான் நான் ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்துட்டு எடுத்து எதெல்லாம் எந்தெந்த மாதிரி ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்கா, இல்ல ட்ரிக்கியா இருக்கா, இல்ல இதுக்கு கான்செப்ட் படிக்கணுமா, இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சா போதுமா, அண்ட் எப்படி வந்துட்டு நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருந்தே ஆன்சர் எடுக்கலான்ற மாதிரி எல்லாம் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு நோட் பென் எடுத்து வச்சுட்டு நான் வந்துட்டு கோட் 11 தான் யூஸ் பண்ணிருக்கேன். பிகாஸ் எனக்கு அந்த பேப்பர் தான் கிடைச்சது. ஸோ அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு கொஸ்டின் இஃப் நீ வந்துட்டு டிராப் இயர் எடுக்க போற, இல்ல இந்த வாட்டி நீட் எழுதுன அப்படின்னா உனக்கு ஈஸியா இருக்கும். இல்ல நான் நீட்டே எழுதுறேன் என்கிட்ட கொஸ்டின் பேப்பர் இல்ல அப்படின்னா கூட நீ ஒரு நோட் போட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் ஒவ்வொன்றுத்துக்குமே ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு கொஸ்டின் அப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இது இப்படிதான் பண்ணணும், இல்ல இந்த மாதிரி பண்ணா நமக்கு தப்பு வரும், இந்த மாதிரி பண்ணா கரெக்ட் வரும்லாம் கூட நான் சில சொல்லியிருக்கேன். அது எல்லாமே நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்துட்டு பிசிக்ஸ் கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு கோட் 11ஓட கொஸ்டின் பேப்பர். இதான் எனக்கு ஆக்சுவலி கிடைச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் வந்துட்டு யூனிட்டியா. ஓகேவா? ஸோ அதனால சி யூனிட்டின்னு எடுத்துட்டோம். செகண்ட் வந்துட்டு அது எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு நமக்கு 6 minutes அப்புறம் 40 செகண்ட் இருக்கா. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்க்கணும்னா ஒரு சம் போட போகும்போது எல்லாமே எஸ்ஐ யூனிட்ல இருக்கான்னு பார்க்கணும். இது வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கு மட்டும் இல்லை, எல்லா கொஸ்டினுக்குமே அப்ளிகபிள். அப்போ எனக்கு இங்கே இருக்கிறது 6 minute, ஆனால் இங்கே செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மினிட்டை செகண்டாக மாற்றணும். அப்போ 1 minuteனா 60 செகண்ட், அப்போ 6 minuteனா எவ்வளோ, அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அந்த யூனிஃபிகேஷன் மெத்தட்ல. அப்போ 6 into 60 பார்த்தா 360. சில டைம்ஸ் நம்ம இப்படியே சம் போட ஆரம்பிச்சிட்டோம்னா சம் தப்பாயிடும். நம்ம ஃபுல்லாக கொஸ்டின் படிக்கணும். என்ன இருக்கு 6 minute 40 செகண்ட். ஸோ அப்போ அதையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா
360 + 40 எனக்கு 400 செகண்ட்ஸ் ஆயிடுதா. ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு என்ன ஏதுன்னே பார்க்கல. ஸோ சும்மா நான் வந்துட்டு கொஸ்டின் படிச்சு டக் டக்குன்னு போட ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்கம் நான் ஃபர்ஸ்ட் யூனிட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்து அவங்க டைம் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபார்முலா இருக்கு. v is equal to distance by time. இது ஜென்ரல் ஃபார்முலா. ஆனால் இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணிப்பேன், டைம் அங்கே எடுத்துட்டு போயிட்டேன்னா v இன்டூ டி தான் எனக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஆல்ரெடி டைம் அங்கே 400 செகண்ட்ஸ் அண்ட் c1 அதாவது v1 தான். ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோன்னா 400. அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிச்சு. இது ஆக்சுவலி ஒரு ஃபார்முலா பேஸ்ட் உனக்கு கான்செப்ட்லாம் தெரியணும்னு அவசியமே இல்லை. நீ ஈஸியாக இந்த சம் போட்டுடலாம். ஓகேவா? நீ ரொம்ப பெருசாக கஷ்டப்பட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் செகண்ட் சம்ல இருந்து நம்ம டைமர் வச்சுக்கலாம். அப்பதான் நம்ம எவ்வளவு சீக்கிரம் போடுறோம்ன்றது தெரியும். அண்ட் செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு ஃபார்முலா பேஸ்டு சம். யங்ஸ் மாடலர்ஸோட ஃபார்முலா ஒன்று தெரிஞ்சாவே நம்ம போட்டுடலாம். அது FL/A∆L தான். ஸோ செகண்ட் ஆப்ஷன். ஏ செகண்டா இருக்கிறது என்னது அப்படி சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ நீ அதை வச்சு என்ன பண்ணிடலாம், இந்த மொத்தத்தையுமே போட்டுடலாம். நீ வந்து கம்ப்ரஸபிலிட்டி ஃபார்முலா, பல்க் மாடலர்ஸ் ஃபார்முலா, பாய்சன் ரேஷியோ ஃபார்முலா தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த 19 செகண்ட்லேயே வந்துட்டு அந்த ஒன்று தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம மொத்தமாக போயிட்டே இருக்கலாம். இப்படிதான் நம்ம எப்படி வந்துட்டு சாய்ஸஸ்ல இருந்தே வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணுமே தவிர்த்து நீ எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்னொன்னா போட்டு பார்த்து ஆன்சர் லாஸ்ட் வரைக்கும் கரெக்டா செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது ஃபுல் ஆஃப் ஒரு ஃபார்முலா பேஸ்ட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து தேர்ட் கொஸ்டின் போகலாம். அண்ட் இது வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு கான்செப்ட் பேஸ்ட். ஓகேவா? ஸோ அது ஒரு குட்டி கான்செப்ட் தான், ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த ஒரு சர்க்யூட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு பாசிட்டிவ்ல இருந்து கரண்ட் எப்பவுமே போகும். ஓகேவா? வோல்ட்டை வந்துட்டு 10ன்னு கொடுத்துட்டு அதுல இருந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோட்ல இருந்து கரண்ட் போகுதுன்னா அது ஒன்னொன்னுக்குள்ளேயுமே இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகி போயிட்டு திருப்பி ஒன்னொன்னு வழியா வெளில வந்து திருப்பி இந்த வோல்டேஜ் கூட சேர்ந்துரும். ஸோ இதுதான் அந்த சர்க்யூட்டோட பார்த்தே. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த கரண்ட் எவ்வளவு போகுதுன்னு கேக்குறாங்க. எல்லா டயோடுமே ஐடியல் அண்ட் சேம் ஐடென்டிக்கல் அப்படின்றாங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுல வந்துட்டு லைக் ஒரு ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும், கான்செப்டும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்பவுமே பாசிட்டிவ்ல இருந்து தான் கரண்ட் போகும். ஸோ பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் போச்சுன்னா அது ஃபார்வர்ட் பயஸ். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போச்சுன்னா அது ரிவர்ஸ் பயஸ். ரிவர்ஸ் பயஸ்ல நமக்கு எப்பவுமே கரண்ட் போகாது. நீ அது என் ஓகேவா, நெகட்டிவ் டெர்மினல் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அங்க வந்து நம்ம வந்து கரண்ட் போகாது. ஸோ அந்த 5 ஓம்ல கரண்டே போகாது. பேலன்ஸ் இருக்கிறது I2, I3, I4 அங்க மட்டும் தான் கரண்ட் போகும். ஸோ நார்மலா I1 தவிர்த்து மித்த எல்லாத்தையுமே நம்ம எழுதணும். இதுதான் வந்து இந்த பேசிக் கான்செப்டே. அப்ப I is equal to I2 plus I3 plus I4. ஸோ I2 எப்படி போடுவ, ஐயோட நார்மல் ஓம்ஸ்ல ஃபார்முலா என்ன, V/R. V அவனே 10 ஓம் கொடுத்துட்டேன். எல்லாத்துக்குமே 10 தான். ஏன்னா இது வந்துட்டு parallel அப்படின்றதுனால எல்லாமே parallelன்றால எல்லாமே 10 தான். ஸோ இப்போ நான் ஒன்னொன்னுத்துக்கும் R தனித்தனியா இருக்கு. அந்த R மட்டும் இப்போ நான் வந்துட்டு போடணும். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே 10/2. I2 என்னது 10/2, அடுத்து 10/3, அடுத்து என்னது 10/4. ஸோ நான் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டு நார்மலாக எல்லாமே போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 15/2 அப்படின்னு வரும். அவ்வளோதான், இந்த சம்மே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் 15/2 வருது. இது வந்து கான்செப்ட் ஓரியன்ட். ஓகேவா? அண்ட் இது வந்து ஈஸி தான். உனக்கு தெரிஞ்சிச்சு, கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீ ஈஸியாக போட்டுடலாம். அண்ட் டைமும் எவ்வளோ வருது, ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வருது. அவ்வளோதான். ஓகேவா? அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். அவனே வந்துட்டு ஆங்குலர் ஸ்பீட் கொடுத்துட்டான். 600 RPM to 1200 RPM ரொட்டேஷன் பர் மினிட்ல இருக்கு. ஓகேவா? இன் 10 செகண்ட்ஸ். ரெவல்யூஷன்ஸ் எவ்வளோ அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னது SI யூனிட்லாமா. ஸோ மினிட்டை நம்ம செகண்டா மாற்றணும். அப்போ நம்ம by 60 பண்ணணும். சரியா? அப்போ நம்ம வந்துட்டு by 60னா ரெண்டுத்துக்குமே by 60 பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும். ஸோ அது வந்துட்டு ஒரு 20, இது வந்துட்டு ஒரு 10. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட், ரெண்டு ஸ்பீட் இருந்து ஆவரேஜ் எடுக்கணும். V1 plus V2/2. அப்போ 20 plus 10/2 பண்ணா லைக் 30/2 15 வரும். இப்போ நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் அப்போ டிஸ்டன்ஸ் தான், வெலாசிட்டி இன்டூ டைம். அப்போ 15 into 10 அப்படி சொல்லி பண்றோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியணும், ஃபார்முலா தெரியணும் அண்ட் SI யூனிட்ஸ்லாம் மாற்றுறதுக்கு தெரியணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வேற எதுவும் பெருசா கிடையாது இந்த சம்ல. இது வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். ஓகே, நீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தெரிஞ்சதுனாவே இது நீ போட்டுக்கலாம். நீ பெருசா கான்செப்ட் NCERT லைன் பை லைன் படிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ வந்து இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் இப்போதைக்கும். அண்ட் இப்போ நம்ம ஃபோர்த் ஒன் போட்டோம் அப்படின்னா, சாரி ஃபிஃப்த் ஒன் போட்டோம் அப்படின்னா வந்து டைரக்ட் NCERT ஒரு கிராஃப் சம். எல்லா உனக்கு நீட் எக்ஸாம்லயும் இந்த மாதிரி ஒரு கிராஃப் சம் வந்துடும். நீ பார்த்த உடனே இதுதான் கிராஃப். ஓகேவா? சும்மா மேலே மட்டும் நமக்கு வந்துட்டு கர்வ்ஸ் போகும், கைனடிக் எனர்ஜிக்கும் டைம் பீரியட்க்கும் போட்டோம்னா. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம டைம் சேவ் பண்றதோ லைக் ஒரு 15-16 செகண்ட்ஸ்ல நீ வந்துட்டு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது வந்து டைரக்ட் NCERT சம். அவ்வளோதான், ஈஸியா போட்டுடலாம். ஸோ அடுத்து சிக்ஸ்த் பார்த்தோம் அப்படின்னா அவனையும் கொடுத்துனா இத்தனை EMF 12, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2, அப்புறம் வந்துட்டு கரண்ட் 0.6, டெர்மினல் வோல்டேஜ் என்னன்னு கேட்கறான்.
அப்படியே நீ என்ன பண்ணிடலாம், ஃபுல் ஆஃப் ஃபார்முலா, அதாவது ஃபார்முலா தெரிஞ்சா போட்டுடலாம். V plus E is equal to IR, அவ்வளவுதான். எல்லாமே நீ சப்ஸ்டியூட் பண்ணனா உனக்கு ஆன்சர் வந்துரும். E is equal to IR. இப்போ Vனாலும் IR ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் கரண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்லாம் போட்டா ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆக போகுது, கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட்ஸ் அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபார்முலா பேஸ் சம், ஈஸி சம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் 7 சம் போலாம். இது வந்துட்டு ஒரு ரேஷியோ சம். ஓகேவா? ஏதாவது ஒரு ரேஷியோ சம், கிராஃப் சம்லாம் கண்டிப்பா நம்ம நீட் பேப்பர்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போடும்போது ரேஷியோலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் டக் டக்குன்னு வந்துட்டு போட்டு பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்போ இது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிளாஸ்க் கண்டைன்ஸ் ஆர்கன் ஃபர்ஸ்ட் இருக்கு, குளோரின் செகண்ட் இருக்கு. அதோட ரேஷியோ 2:1 பை மாஸ். ஓகேவா? ஸோ இதோட நம்ம என்ன கேட்குறாங்க, ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி V1 V2 அதான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு V1 V2 அண்ட் அதோட ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் 3RT பை எம். ஸோ இது ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இந்த சம் போட்டுடலாம். ஸோ இப்போ ஆரும் வந்துட்டு கான்ஸ்டன்ட், டியும் கான்ஸ்டன்ட், 3யும் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அங்க மாற போறது என்னது, அந்த மாஸ் மட்டும்தான். ஸோ மாஸ் தான் வந்துட்டு ரூட்ல வர இருக்கா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், ரூட் ஆஃப் M2 பை M1 அப்படி சொல்லி போட போறோம். ஓகேவா? ஏன் வந்துட்டு அங்க M2 பை M1 போறோம், அண்ட் ஆல்சோ அங்க 2:1 இருக்குல்ல, அது வந்துட்டு இங்க வந்து தேவையே கிடையாது. இதுதான் அந்த 40 to 1 அந்த 70 தான் இம்பார்ட்டன்ட். அந்த 2:1 போய் நம்ம மாஸ் போடக்கூடாது. நமக்கு என்ன மாஸ் தான் வேணும், அட்டாமிக் மாஸ் தான் நமக்கு வேணும். சரியா? நார்மல் மாஸ் கிடையாது. அண்ட் ஆர்கன் குளோரின் எடுத்ததுனால V1 V2 போட்டனால M2 பை M1. ஏன்னா ரெண்டு பேரும் எப்படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? இப்போ இந்த R, இந்த T, இந்த 3 எல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆனா இது வந்துட்டு லைக் R1 R2 T1 T2 V1 V2 போட்டுக்கலாம். ஆனா M வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கனால V1 by V2 போட நான் M2 by M1 தான் போடணும். ஸோ நான் வந்துட்டு V1 யார் எடுத்திருக்கேன், ஆர்கன். V2 யார் எடுத்திருக்கேன், குளோரின். அப்போ அப்படியே திருப்பி போடணும். குளோரினோட மாஸ் பை இந்த ஆர்கனோட மாஸ் போட்டா எனக்கு என்ன வந்துடும், √7/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்துட்டு லைக் ஒரு 1 minute 27 செகண்ட் தான் இருக்கு. ஸோ பேஸா இது வந்து ஃபார்ம்ல தெரிஞ்சுச்சுன்னா நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 8th. இது வந்துட்டு ரொம்ப ஈஸி. பார்க்க வந்துட்டு கிராஃப்லாம் இருக்க மாதிரி இருக்கு, ஆனா வந்துட்டு ஆக்சுவலி ஈஸியான சம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இதை போட்டுடலாம். ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட், ஒரு ஈக்குவலேட்டரல் பிரிசம், அதோடைய ரீஃப்ராக்டட் ரே. என்னது ரீஃப்ராக்டட் ரே அப்படின்னா, நார்மலா ஒரு லைட் என்ன பண்ணும்னா ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா போயிடும். ஓகேவா? ஸோ ஏர் மீடியம்ல இருந்து இப்போ வந்துட்டு ஒரு கிளாஸ் மீடியம்குள்ள போறதுனால இது ஸ்ட்ரெயிட்டா போகாம அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா அவங்க கொடுத்துருக்க மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டா போகாம நமக்கு என்ன ஆகுது, ரீஃப்ராக்ட் ஆகி இப்படி திருப்பி கீழே வந்துடுது. ஸோ இது இன்சிடென்ட் ரேனா, கீழே போறது எமர்ஜென்ட் ரே. ஓகேவா? ஸோ இப்படி டைரக்டா போறது தான் என்னது, அந்த டீவியேஷன் ஆயிட்டு. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டா போயிருந்தா டிவியேட் ஆயிருக்காது, ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு, அது டிவியேட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சா இது நம்ம போட்டலாம். ஓகேவா? ஸோ டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது, I plus E minus A. ஐயும் 50 அவனே கொடுத்துட்டான் கொஸ்டின்லயே. ஓகேவா? என்ன கொடுத்துருக்கான், 15 கொடுத்துட்டான். அப்ப என்ன இன்சிடென்ட்டோ அதான் எமர்ஜென்ட். ஏன்னா ஈக்குவலேட்டர் வர இல்லையா? ஸோ மைனஸ் ஏ என்னது 60 அவனே கொடுத்துட்டான். நான் சொன்ன கான்செப்ட்லாம் உனக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஃபார்ம்ல மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணிடலாம், ஈஸியா இந்த சம போட்டுடலாம். ஓகேவா? இது வந்து ஈஸி சம் தான். ஓகே. ஸோ இது டைமும் வந்துட்டு எவ்வளோ, ஒரு 1 minute ஒரு அவ்வளோதான் ஆகும் மோஸ்ட்லி. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு 9th பார்க்கலாம். 9th வந்து அப்படியே என்சிஆர்டில இதுக்கெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட எத்தனை 4 செகண்ட் தான், அவ்வளோதான். பார்த்தாவே தெரியுது ஹெச். ஸோ அடுத்து 10th பார்க்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் நமக்கு வந்துட்டு லென்த்தியா லைக் கால்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும். சரியா? பிகாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நமக்கு இ கொடுத்துட்டாங்க. லைக் இ வந்துட்டு எனர்ஜி, ஆனா அது எப்படி இருக்கு, எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. அவனுக்கு எலக்ட்ரான் வோல்ட் வேணாம். அப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட்னா அவனே கொடுத்துட்டான் 1.6 × 10⁻−19 அப்படி சொல்லிட்டு. ஸோ நீ அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். இ என்னது, -3.4, இது கூட 1.6 × 10⁻−19 போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அவன் என்ன மெயினா கொஸ்டின் கேட்கறான் அப்படின்னா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேடியல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் ஃபார்முலா E is equal to -KE²/2R. ஆர் அங்க எடுத்துட்டு போயிட்டோம்னா மித்த எல்லாமே இந்த சைட்ல வந்துடும். ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா
நமக்கு நம்ம என்னென்ன குடுத்துருக்காங்களோ அது எல்லாமே சால்வ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி லென்த்தா போகும். பட் ஆனா ஈஸியா போட்டுடலாம். பிகாஸ் ஆப்ஷன்ஸே பாரு எல்லாமே 2.1, 2.1, 2.1, 2.1 அந்த மாரி இருக்கும்போது, வெறும் இந்த 10 டூ த பவர் அதுல தான் நமக்கு வந்துட்டு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். இப்ப இதுல எதுவுமே சால்வ் பண்ண போறது கிடையாது. வெறும் அந்த 9 மைனஸ் 19 அப்போ 19ல 9 போனா 10 அப்போ அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சுன்னு போயிட்டே இருக்கணும். பட் எல்லாத்துக்குமே இது வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. நம்ம டைம் சேவ் பண்றதுக்காக இத நான் வந்துட்டு போட்டேன். ஓகேவா? பட் ஆனா சில டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் மாறும். பட் உனக்கு லாஸ்ட் நேரத்துல உனக்கு வேற வேற டைமே இல்ல டக்குன்னு போட்டே ஆகணும்னா நீ வந்து நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே ஒரே ஆப்ஷனா இருக்குன்னா இந்த 10 டு த பவரை மட்டும் மாத்தி எது கரெக்டா வருதுன்னு பார்த்து போட்டோம்னா அவ்வளவுதான், நம்ம ஈஸியா வந்துட்டு இதை முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் 11th சம் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப ஈஸி தான். பெருசா இருக்கா படிக்கிறதுக்கு? ஆனா ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன குடுக்குறாங்கன்றது நம்ம எல்லா கொஸ்டினுமே பார்த்துக்கணும். இப்போ மாஸ் வந்துட்டு 15 கேஜியா? நான் அதை ஃப்ளோர்ல வைக்கிறேன். அப்புறம் அதை நான் தள்ளிட்டே போகணும். ஓகேவா? அதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஒரு மாஸ் 15 கேஜி இருக்கு. இங்க நான் கொடுக்கறது ஃபோர்ஸ், அதான் தள்ளுற ஃபோர்ஸ். ஆனா தர வந்துட்டு அந்த ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணும். அது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் உனக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நீ ஈஸியா சம் போட்டுடலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ வந்துட்டு கீப்பிங் த பாக்ஸ் ஸ்டேஷனரி ஸ்டேட்லேயே நீ வைக்கிற, அப்போ எவ்வளோ ஆக்சலரேஷன் கொடுத்தா அது மூவ் ஆகும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா, ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? நீ வந்து நார்மல் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. எஃப்னா மியூ எம்ஜி. எம் கேன்சல் பண்ணிட்டேன். எம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ அதை கொடுத்துட்டாங்க. ஜினா 10 போட்டோன்னா ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபார்முலா பேஸ்டு சம். உனக்கு வந்துட்டு இதெல்லாம் தெரியணும், கான்செப்ட்லாம் தெரியணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோதான், 1 மினிட்குள்ளே இந்த சம் முடிச்சிடலாம். இது வந்துட்டு ஈஸியான சம். ஓகேவா? அண்ட் 12 சம் வந்துட்டு கொஞ்சம் வந்து ட்ரிக்கியான சம், ஆனால் ஈஸி தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிக்சர் வந்துட்டு நம்ம என்சிஆர்டி புக்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க? C1, C2, C3, C4 இது எல்லாமே 10 மைக்ரோஃபாரடா, C5 மட்டும் 2.5 மைக்ரோஃபாரடா. நம்மள வந்துட்டு ஈக்குவேலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ அண்ட் எல்லாத்துலயும் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம ஆன்சர் பார்த்தே கூட கண்டுபிடிக்கலாம். இங்கே பாரு மூணுமே 5 5 5. அப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு 5 தான் ஆன்சரா இருக்க போகுது. 125 125 250 ஓகேவா? 250 இப்போ இது ரெண்டுத்துல தான் நமக்கு இப்போ சந்தேகம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா நம்ம வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணிடலாம். பட் எல்லா டைமும் இப்படி போகணும்னு அவசியம் இல்லை. சில டைம்ஸ் நமக்கு ஆப்ஷன்ஸ்லேயே நமக்கு வந்துட்டு ஆன்சர்ஸ்க்கான க்ளூஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ நான் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் 5 மைக்ரோஃபாரட் வருதான்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இது எல்லாமே எப்படி இருக்கு? சீரீஸா இருக்கா? ஸோ சீரீஸ் எல்லாமே 10. அப்போ சீரீஸுக்கு ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் இட்ஸ் அ ஃபார்முலா பேஸ்ட். இது கான்செப்ட் பேஸ்டே கிடையாது. உனக்கு ஃபார்முலா தெரிஞ்சா நீ போட்டுடலாம். 1/C1 1/C2 1/C3 C4 பண்ணனா எனது 1 1 1 1 ஆட் பண்ணா 4/10. அப்போ நீ சி எஃபெக்டிவ் எப்படி கண்டுபிடிப்போம்? இதுல எல்லாம் தப்பு பண்ணிடுவோம். 4/10 ஓகே ஆன்சர் வந்துச்சுன்னு விட்டுருவோம். கிடையாது, இது 1/C. நமக்கு சி தான் வேணும். அப்போ C/1 அப்படியே திருப்பி போட்டுக்கணும். அப்போ நமக்கு என்ன வேணும்? 10/4 பண்ணா எனக்கு என்ன கிடைச்சது? 2.5. அப்ப நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? இந்த 4 தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப இந்த 4 எனக்கு 2.5. இப்ப ஆல்ரெடி இங்க யார் இருக்கா? C5 எனக்கு என்னதுதான் 2.5 அவனே கொடுத்துருக்கான். அப்ப நான் பார்த்தேன் அப்படின்னா 2.5 2.5. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி காம்பினேஷன்? பேரலல் காம்பினேஷன். பேரலல்னா சி எஃபெக்டிவ் C1/C2 ஃபார்முலா தெரியணும். அப்ப போட்டோம்னா 5 மைக்ரோஃபாரட் வந்துருச்சு. ஓகேவா? நம்ம கெஸ் பண்ண மாதிரி வந்துருச்சு. இப்போ சார்ஜ் போனோம். சார்ஜ் ஃபார்முலா என்ன? CV 5 × 50. 5ன்றது நான் கண்டுபிடிச்சது அண்ட் 15ன்றது அவனே கொடுத்துட்டான். தோ இங்கே நான் எழுதியிருக்கேன். 15 12 என்ன வருது? 250 வருது. ஓகே அவ்வளோதான் வந்துருச்சு. 250 ஆன் ஆல் கெப்பாசிட்டர் போட்ட ஆன்சர் தப்பு. ஏன்னா நான் கண்டுபிடிச்சது டோட்டல். எனக்கு வந்து மேலே கீழே தனித்தனியாக வேணும். அப்போ நான் பை 2 பண்ணால் 125 வரும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம எந்த ஆப்ஷனை தப்பு பண்ணுவோமோ அதுவுமே வச்சிருப்பான். ஓகேவா? ஸோ நம்ம இதை பார்த்து போடணும். அதனால தான் இது கொஞ்சம் ட்ரிக்கி. ஆனால் ஈஸி. ஃபார்முலா தெரிஞ்சு உனக்கு கொஞ்சோண்டு கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா உனக்கு ஈஸி. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சம் வந்துட்டு கொஞ்சம் டைம் கன்சியூமிங் சம் இல்லையா? அதே மாதிரி தான் வந்துட்டு இதுவுமே. ஸோ ஆனால் இது வந்துட்டு ஈஸியாக நமக்கு வந்து தெரிஞ்சதுன்னா போட்டுடலாம். இதுக்கு வந்துட்டு எனக்கு ஃபார்முலா தெரியணும் ப்ளஸ் கொஞ்சம் கான்செப்ட் தெரியணும். அவ்வளோதான். கான்செப்டும் ரொம்ப ஈஸி தான். இப்போ என்ன கேட்குறாங்க? எவ்வளோ ஒர்க் டன் டு ரைஸ் அ மாஸ்? ஒரு மாஸ் வந்துட்டு நமக்கு எர்த் சர்ஃபேஸில் இருக்கான். அதை வந்துட்டு நான் ரேடியஸ் அளவுக்கு ரைஸ் பண்ணணுமா? ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க. ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஃபர்ஸ்ட் ஒரு கொஷின் கொடுத்தாங்கன்னா அந்த கொஷின்ல என்ன கேட்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்றதுலாம் உனக்கு தெரியணும். அதெல்லாம் எப்படி தெரியும்? நீ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறியோ அவ்வளோக்கு எவ்வளோ தெரியும். ஓகேவா? அப்போ ஹைட்டும் ரேடியஸ்க்கு ஈக்குவல் தானா? அப்போ நீ எவ்வளோ ஒர்க் டன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நார்மலாக ஒர்க் டன் இது வந்து ஆக்சுவலி கிராவிடேஷன் லெசன்ல வரக்கூடியது 11th ஸ்டாண்டர்ட்.
அப்போ கிராவிடேஷன் ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா போட்டணும், gmm by 1/r minus 1/h. ஸோ இங்க ஹைட் என்னன்னா 2 டைம்ஸ், ஏன்னா நம்ம எப்பவுமே சென்டர்ல இருந்தா எடுப்போம். ஆல்ரெடி ஒரு ரேடியஸ் பிளஸ் ஒரு ரேடியஸ் நான் மேல எடுத்திருக்கேன், அப்போ வந்துட்டு 2r தான் என்னோட டோட்டல் h. இதுதான் இங்க நான் சொன்ன கான்செப்ட். ஓகேவா? இது வந்துட்டு உனக்கு எப்ப தெரியும்? நீ ப்ராக்டிஸ் பண்ணாதான் தெரியும். ஸோ 2r போட்டு நார்மலா நீ என்னென்ன பண்ணுவியோ பண்ணி உனக்கு இந்த மாதிரியான ஒரு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா? ஆனா நீ இங்க பார்த்தனா அது எதுவுமே இருக்காது. ஸ்மால் ஜில எல்லாமே கொடுத்துருக்காங்க, நமக்கு இங்க ஸ்மால் ஜியே இல்ல. கேபிட்டல் ஜின்றது கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். அப்ப ஸ்மால் ஜிக்கும் இந்த ஜிக்கும் என்ன வித்தியாசம், லைக் என்ன ரிலேஷன் பார்த்தோம்னா gm/r². அப்ப இந்த ஜி, இந்த எம், இந்த r², எல்லாத்துக்கும் பதிலா நான் ஸ்மால் ஜி போட்டுப்பேன். அப்ப பேலன்ஸ் யார் இருக்கா? இந்த எம், இந்த r/2. அவ்வளவுதான், இது ஆன்சர், mgr/2. ஸோ உனக்கு ஒரு ஆன்சர் வரும், ஆனா அந்த ஆன்சரையுமே நீ வந்துட்டு ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்கு உனக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் உன்னால சம் போட முடியும். இது வந்துட்டு ஒரு டூ மினிட் கிட்ட எடுக்குது. நம்ம அங்க சேவ் பண்ணோம் இல்லையா குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ்ல, பயோல சேவ் பண்றது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சம்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ 14 சம் இது வந்துட்டு ஆக்சுவலி கொஞ்சம் நீ மிஸ்டேக் பண்ணிட்டாலும் வந்துட்டு நமக்கு தப்பு வாங்கக்கூடிய சம். ஓகேவா? இது வந்துட்டு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ல. இப்போ இது வந்து பேசிக் தான். ஸோ என்ன கேட்குறாங்க? ஈச் சைட் ஆஃப் த கியூப் மாஸ் கொடுத்துட்டாங்க, அது மெஷர் பண்ணுற சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. நீ சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை வச்சு இதுதான் ஆன்சரா வரப்போகுது, ஆனா இந்த எக்ஸ் என்னவா இருக்கும்ன்றது நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை வச்சு டென்சிட்டி நீ கண்டுபிடிக்கணும். ஓகே? ஸோ டென்சிட்டி ஃபார்முலா என்ன? மாஸ் பை வால்யூம். மாஸ் கொடுத்துட்டான், வால்யூம் எப்படி கண்டுபிடிப்போம்? சைடு கொடுத்தாங்கன்னா அது கியூப் பண்ணணும். ஸோ நமக்கு சைட் கொடுத்துட்டாங்க 9 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்லாம் மாற்றிடணும். எப்பவுமே சென்டிமீட்டராக இருந்தால் மாற்றணும், மில்லிமீட்டராக இருந்தால் மாற்றணும், கிராமாக இருந்தால் கேஜியில் போடணும். எல்லா எஸ்ஐ யூனிட்ஸுமே ஃபிசிக்ஸில் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் கியூப் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஆன்சர் வரும். இதை நான் டிவைட் பண்ணேன்னா அதனால சொல்லிட்டு இது வந்து ஒரு லென்த்தி சம். ஏன்னா நீ வந்துட்டு என்ன பண்ணணும், இது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வேறு கண்டுபிடிக்கிறதுனால கொஞ்சம் டாட் தப்பானாலும் மிஸ்டேக் ஆகக்கூடிய சம். ஓகேவா? ஸோ இதை நீ சால்வ் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ 7654 இது நான் 10⁻³ எப்படி எழுதியிருக்கேன்? ஸோ எப்பவுமே லாஸ்ட்ல பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். நீ வந்துட்டு வாழ்க்கையில முன்னாடி போறேன்னா அது பாசிட்டிவ். ஸோ நீ வந்துட்டு 1 2 3 போயிட்ட பாசிட்டிவ். அப்போ எனக்கு எப்படி இருக்கு? 7.654 இருக்கா? அப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இங்க பார், இது எத்தனை சென்டிமீட்டர்ல இருக்கு? 1 2. ஸோ ஐ மீன் இது வந்துட்டு எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ல இருக்குன்னா பாயிண்ட் அடுத்து வர 0 கால்குலேட் பண்ணிப்போம். அப்போ இது 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ல இருக்கு. இது எத்தனை சிக்னிஃபிகண்ட்ல ஃபிகர்ல இருக்கு? 1 2 3 4 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ல இருக்கு. இதுலயே லீஸ்ட் எது? 2. அப்ப எனக்கு வர ஆன்சரும் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ல தான் இருக்கணும். ஆனா இது இப்ப எப்படி இருக்கு? 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ல இருக்கு. அப்ப நான் இது எப்படி பண்ணுவேன்? 5 இருக்கா? லைக் எனக்கு 7 பாயிண்ட் பக்கத்துல இப்போ நம்பர் இருக்கணும். 5 இருக்கா? 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் ஈவனா ஹார்டா? ஈவன் நம்பர். ஈவனா அது கூட ஒன்று ஆட் பண்ணணும். அப்போ 7.7 இன்டூ 10⁻3. ஸோ இப்போ அதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ 10⁻3 இருக்கு. அப்போ இந்த ஆன்சர் யாரு? 7.7. ஸோ இந்த மார்க் பண்ணதெல்லாம் வந்துட்டு இந்த எக்ஸாம் எழுதின ஆள் மார்க் பண்ணது. ஓகேவா? ஸோ 7.7 தான் ஆன்சர். இதுக்கு என்ன டைம் எடுத்துருக்கு? கிட்டத்தட்ட 2 மினிட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ அடுத்து 15th ஒன் பக்கா கிராஃப் சம். ஓகேவா? இந்த மாதிரி கிராஃப் சம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸில். ஸோ கிராஃப் தெரிஞ்சுதுன்னா நீ எத்தனை மார்க்கு? 4 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ என்ன கேட்குறாங்க? ஒரு ஃபாலோயிங் ஒரு பிளாட் ஷோஸ் த வெலாசிட்டியும் டைமுக்குமான கிராஃபா. நீங்க வந்து ஒரு பொருளை தூக்கி போடுற, அது திருப்பி கீழே வருது. கீழே வருதுனாவே உனக்கு அந்த இடத்துல என்ன ஆயிடும்? வெலாசிட்டி 0, அதாவது குறைய போகுது. ஓகேவா? ஸோ அப்போ பாரு, இது வெலாசிட்டி ஏறுது கிடையாது, இங்க வெலாசிட்டி ஏறுது கிடையாது. வெலாசிட்டி வந்துட்டு இப்படி லைக் கான்ஸ்டன்டா தான் ஏறும் இறங்கும். இந்த மாதிரி வந்துட்டு பாரபோலிக் கர்வ்லாம் இறங்காது. ஓகேவா? மேபி இது இந்த 2 கிராஃப்ல தான் ஒன்று இருக்கணும். அப்ப பாரு, கான்ஸ்டன்டா ஒரு பீக்ல போயிட்டு டைமு அப்படியே வந்துட்டு கீழே இறங்குதுன்னா ஒரு கிராஃப். இன்னொன்னு பாரு, நீ போடும் போதே ஒரு ஹை வெலாசிட்டில இருந்து அப்படியே என்ன ஆகுது? மைனஸ்ல வெலாசிட்டி போகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு, பிகாஸ் கீழே ஃப்ரீ ஃபால் ஆகுது இல்லையா? ஸோ அதனால ஆப்ஷன் என்னது? சி ஒன்லி தான் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி கிராஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு உனக்கு வந்துட்டு கைனட்டிக் மோஷன்லேயே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராஃப்ஸ் எல்லாமே நல்லா படிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி சம்ஸ்லாம் போட முடியும். ஓகே? ஸோ இதுக்கு டைம் என்ன எடுத்துருக்கு? கிட்டத்தட்ட 1 மினிட். ஆனால் உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ வந்துட்டு இதை செகண்ட்ஸ்லேயே போட்டுடலாம். ஸோ இதெல்லாமே கிராஃப் சம்ஸ். ஸோ என்சிஆர்டியில் இந்த மாதிரி வந்துட்டு கிராஃப் கான்செப்சுவல் சம்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கு வந்து தனி பிடிஎஃப்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் பார்த்து நம்ம படிக்கணும். அண்ட் அடுத்து நம்ம 16 சம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான சம். கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பாப் கொடுத்தாங்க, சேர்த்து சம் டோட்டல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மள ஸ்பீட் கேட்குறாங்க. ஸோ இப்போ எங்கே இது கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவிலிபிரியமில் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஈக்குலிபிரியம்னா சென்டர் பாயிண்டா, இங்க வந்துட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. அப்ப வெறும் கைனெட்டிக் எனர்ஜி தான் கொடுத்துருக்கான். கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்ம்ல ½ mv². கைனெட்டிக் எனர்ஜில அவன் கொடுத்துருக்கத சப்ஸ்டியூட் பண்ண என்ன கொடுத்துருக்கான் 0.02 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ½ mv² எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு v தான் கேட்கறான். ஓகேவா, நம்ம வந்து v போட்டோம் அப்படின்னா √2 இப்போ 1.414. ஸோ வெறும் ஃபார்முலா தெரிஞ்சாவே இதை போட்டுடலாம். இது வந்துட்டு ஈஸியான சம். இது ரொம்ப பிசிக்ஸ் நாலேஜ் தான் இருக்கணும்னு இதுக்கு அவசியமே கிடையாது. டைம் எத்தனை கிட்டத்தட்ட 1 minute கீழே தான். ஸோ அடுத்து வந்துட்டு 17 சம். இது வந்துட்டு கொஞ்சம் லைக் யோசிக்கிற மாதிரி சம். ஈஸி தான், ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமே வச்சுக்கலாமே. ஓகேவா, ஸோ இப்போ இது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல மோனோக்ரோமேட்டிக் லைட்டோட வேவ் லென்த் இவ்வளவா இருக்கும்போது அங்கே பாத் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு where the path difference is lambda is k units. ஓகேவா, பாத் டிஃபரன்ஸ்ல வந்துட்டு இது k யூனிட்டா இருக்கு. அப்போ வந்து இன்டென்சிட்டி ஆஃப் லைட் where the path difference is lambda 3 இருக்கும்போது எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஓகே, இப்போ நார்மலா இன்டென்சிட்டி வந்துட்டு லாம்டா வேவ் லென்த் நீ கொடுக்கும்போது அதோடைய பாத் டிஃபரன்ஸ் எவ்வளவா இருக்கான் k யூனிட்டா. அப்ப இதுவே நீ லாம்டா 3 கொடுக்கும்போது அதோட பாத் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாம்டாவா இருந்ததுன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்துட்டு 2π, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப லாம்டா 3னா அப்ப ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னது 2/3. அதுக்கு முன்னாடி ஃபேஸ் டிஃபரன்ஸ்னா என்ன, இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலி வேவ் ஆப்டிக்ஸ். ஓகேவா, வேவ் ஆப்டிக்ஸ்ல இதெல்லாம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் படிக்கணும். அப்போ சின்ன கான்செப்ட்ஸ் மட்டும் இதுல நீ தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படியே இது மாதிரி ஃபார்முலா பேஸ் இல்ல, கொஞ்சம் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இன்டென்சிட்டி ஃபார்முலா im cos square 5/2. அப்போ நான் என்ன பண்ணுவேன், I is equal to im maximum cos square. இங்க நான் என்ன பண்ணுவேன், லாம்டானா ஃபேஸ் டிஃபரன்ஸ் 2π, இது வந்து புக்லயே இருக்கு. அப்போ லாம்டானா உனக்கு 2πன்னு தெரியணும், அதுக்கு தான் நீ கான்செப்ட் படிக்கணும். அப்போ 2π நீ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எனக்கு காஸ் லைக் 180 கிடைக்கும். 180னா எனக்கு கிட்டத்தட்ட -1 ஸ்கொயர் பண்ணா 1. அப்போ I is equal to im, அதுதான் நம்ம k நாமனே சொல்லிட்டான். அப்போ நீ வந்துட்டு லாம்டா 3 இருந்தா என்ன பண்ணுவ, ஒன்றும் இல்லை, இது 2π, இங்க லாம்டா/3னா இது 2π/3. இங்க போய் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். 2π/3 சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா உனக்கு இங்க என்ன கிடைக்கும்னா வெறும் π/3 கிடைக்கும். பைனா 180/3 பண்ண 60. அப்போ காஸ் 60 வேல்யூ என்ன 1/2. காஸ் ஸ்கொயர்னா அப்போ இது நீ அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். பண்ணனா உனக்கு என்ன கிடைக்கும் k/4. அவ்வளவுதான். ஸோ வேவ் ஆப்டிக்ஸ்ல போய் நீ கான்செப்ட்ஸ் படிச்ச அப்படின்னா உனக்கு என்ன பண்ணலாம், ஃபார்முலா வச்சு நீ இதை டிரைவ் பண்ணி போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங். ஓகேவா, ஒரு 2 minutes ஆகுது. அடுத்து 18 சம். பார்க்க தான் இவ்வளவு பெருசா இருக்கானா இது ஒண்ணுமேல இது ஒரு வேஸ்ட் சம். ஓகேவா, ஸோ நீட்ல கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு நம்ம பயந்துடவே கூடாது. இது வந்துட்டு உனக்கு என்சிஆர்டி கான்செப்ட் தெரிஞ்சிச்சுனாவே நீ போடலாம். ஸோ பாரு, உனக்கு எப்பவுமே எப்படி இருக்கும், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்லாம் என்னவா இருக்கும், லைக் ஃபுல்லா மேலேயும் கரண்ட் இருக்கும், கீழே கரண்ட் இருக்கும், மேலேயும் கரண்ட் இருக்கும், கீழே கரண்ட் இருக்கும். ஆனா இது வந்துட்டு என்னது, ஒரு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். ஓகேவா, ஏன்னா நமக்கு ஒரு டயோட் தான் இருக்கு. அப்போ உனக்கு வெறும் மேல மட்டும் கரண்ட் இருக்கும், உனக்கு கீழேனா எந்த கரண்ட்டுமே இருக்காது. ஓகேவா, ஏன் வந்துட்டு லைக் இங்க 2 இருக்கு அப்படின்னா உனக்கு ஃபர்ஸ்ட் பாரு, உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வரணும்னா கூட உனக்கு இன்னொரு டயோட் இருக்கணும்னா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு டயோட் மட்டும் தான். ஸோ இப்படி கரண்ட் பாஸ் ஆகும், அவ்வளவுதான். அதுக்கு மேலே கரண்டே பாஸே ஆக சான்ஸ் இல்லை. அப்போ திருப்பி கரண்ட் பாஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டான கிராஃப். கரண்ட் பாஸ் ஆகும், அதுக்கப்புறம் பாஸே ஆகாது. இதெல்லாம் நம்ம என்ன ஆகும், என்சிஆர்டில சும்மா கான்செப்ட் படிச்சவே வந்துடும், டைரக்ட் என்சிஆர்டி. ஓகேவா, ஐயோ நான் வந்துட்டு டைமே ஆன் பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட செகண்ட்ஸ் கணக்குல இதை நம்ம முடிச்சிடலாம், அவ்வளவுதான். ஸோ அடுத்து 19th வந்துட்டு இதுவும் வந்துட்டு சும்மா ஒரு ஃபார்முலா பேசிஸ் சம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான், கெப்பாசிட்டர் கொடுத்துட்டான், இண்டக்டர் கொடுத்துட்டான். ஸோ இந்த சம்ல இருந்து நீ என்ன கத்துக்கலாம்னா, அவன் என்னென்னலாம் கொடுக்குறானோ அது எல்லாமே நீ அப்ளை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அங்க என்ன கேட்கறான், ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா 1/2πLC, அவ்வளவுதான். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க சும்மானா கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணணும்னா போடவே கூடாது. அப்போ 1/2π அவன் வந்துட்டு எல் என்ன கொடுத்துருக்காங்க, இண்டக்டர் 1 mH, மில்லியில இருக்கக்கூடாது, எஸ் யூனிட் மாத்தணும். மில்லினா நம்ம என்ன பண்ணுவோம், 10⁻³ 1 × 10⁻³ அடுத்தவங்க என்னது 0.1 மைக்ரோ. மைக்ரோவும் இருக்கக்கூடாது, வெறும் ஃபேரட் தான் இருக்கணும். மைக்ரோனா என்னது 10⁻, லைக் 1 மைக்ரோ அப்படின்னா 10⁻⁻6 மீட்டர். அப்போ அவங்க ஆல்ரெடி என்ன இருக்கு 0.1, அது கூட இன்டூ 10⁻6. அப்போ 0.1 10⁻1 -6, அப்போ -7. இப்போ ரூட்டுக்குள்ள இருக்கா, இது நீ ஆட் பண்ணிக்கிட்டே என்ன வரும் 7 8 9 10. அப்போ 10⁻−10 ரூட் வந்து வெளில எடுக்கணும்னா என்னது /2, அவ்வளவுதான். 5 பண்ணா 10⁻−5 வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பையை நான் என்ன பண்ணுவேன், ஸோ 7/22/7 7/22 போட்டேன்னா என் கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்திருக்கும். ஆனா அது அங்க இல்லவே இல்லை. இருக்கிறது எல்லாமே என்னது கிலோ ஹெர்ட்ஸ்னு இருக்கு. அப்ப நம்ம இதை என்ன பண்ணணும், 10⁻3 ஆகும், ஒரு 10 பேலன்ஸ் இருக்கும்ல, அதை வந்துட்டு இது கூட மல்டிப்ளை ஆகும், நமக்கு பண்ண தெரியணும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும். ஸோ இது ஒரு நார்மல் ஒரு ஃபார்முலா சம் தான், ஃபார்முலா தெரிஞ்சா போட்டுடலாம்.
பட் ஆனால் லாஸ்ட் வரைக்கும் டிரைவ் பண்ண தெரியும்னா நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ நான் வந்து இன்டூ 10 பண்ணேன்னா இந்த பாயிண்ட் அப்படியே பேக்கில் வந்துடும். அப்போ 15.9 நான் அந்த 10⁻3க்கு பதிலாக இங்கே என்ன போட்டுப்பேன், கிலோ போட்டுப்பேன். ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு, ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கீழே. ஸோ நெக்ஸ்ட் 20th சம் இது வந்து டைரக்ட் என்சிஆர்டி லைன் ஓகேவா. ஸோ லாஸோ கெயினோ இல்லைன்னா இது வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஆமாம், எல்லா பார்ட்டிகளுமே கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் தான் இருக்கும். அண்ட் இந்த டைஃப்ராக்ஷன் இன்டர்ஃபரன்ஸ் வந்து எக்ஸிபிட் ஒன்லி பை லைட் வேவ்ஸ்னா கிடையாது, சவுண்ட் வேவ்ஸ்மே இதெல்லாம் வந்துட்டு அண்டர்கோ பண்ணும் ஓகேவா, பை ஆல் வேவ்ஸ்மே பண்ணும் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு என்னது கான்செப்ட் பேஸ், இதுக்கு நீ வந்து ஃபார்முலா தெரியணும்னு அவசியம் இல்லை. அதான் சொல்கிறேன் இல்லையா, இந்த வேவ் ஆப்டிக்ஸ் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி கேட்பான் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு சாப்டர் ஒரு மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும். இதெல்லாம் நம்ம கான்செப்ட் தான் படிக்கணும் சரியா, வேவ் ஆப்டிக்ஸில் கான்செப்ட் படிக்கணும். கிட்டத்தட்ட இது எவ்வளோ ஒரு 30 செகண்ட்ஸ்ல தான் இருக்கு, இதை விட கம்மி தான் ஓகேவா. நான் வந்து சொல்றதுனால ஜாஸ்தியா இருக்கு, நீ அங்க போயிட்டு உனக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா நீ சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 21st கொஸ்டின். இது வந்து எல்லா புது பிகினருமே கொஞ்சம் பயமா இருக்கும், என்னடா இவ்வளோ என்னென்னமோ கொடுத்துருக்காங்களே, என்னடா இங்க பையெல்லாம் ஆன்சர் வருது அப்படி சொல்லிட்டு. ஆனா இதுவுமே ஈஸியா போட்டுடலாம் உனக்கு வந்துட்டு கான்செப்ட் அண்ட் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா. நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி நார்மல் ஃபார்முலா ஓகேவா. இது வந்துட்டு நீ வந்துட்டு வேவ் ஆப்டிக்ஸ் ஒரு இன்னொரு லெசன்ல கூட ஏதோ ஒன்று வரும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இந்த லெசன்லலாம் வந்துட்டு இந்த ஃபார்முலாஸ் உனக்கு கொடுத்துருப்பான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா போதும். அப்போ அவன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலாவே நீ ஈக்குவேட் பண்ணனா ஒமேகாக்கு நேரா 10, கேக்கு நேரா இந்த 0.0080 அதெல்லாம் எடுத்து எழுதிக்கோ. நம்மள என்ன கேட்குறாங்க, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதான கொஷின் என்னது, த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன பிட்வீன் த பாயிண்ட்ஸ், பாத் டிஃப்ரென்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் தான் ஓகேவா, 0.5. இன்னொரு விஷயம் இங்க என்னன்னா, அவங்க வந்துட்டு கொடுக்கறது எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கணும்னு அவனே சொல்லிட்டான். ஆனா இங்க என்ன இருக்கு, மீட்டர்ல இருக்கு. நீ மீட்டரா இருந்தாலும் அவன் சென்டிமீட்டர்ல இருக்கணும்னு சொன்னா நம்ம சென்டிமீட்டரா மாத்திக்கணும். அதனால தான் நான் 0.5 50 மீட்டர்ல வச்சுக்கிட்டேன். அண்ட் இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸோட ஃபார்முலா என்னன்னா 2π/λ டெல்டா எக்ஸ் ஓகேவா. டெல்டா எக்ஸ்ன்றது பாத் டிஃபரன்ஸ், டிஸ்டன்ஸ் என்ன வேணா போட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நீ இந்த ஆன்சரை போட்டுடலாம். அப்போ இந்த லாம்டானா என்னது 1/k, கே வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 0.8 பை ரேடுன்னு வரும். நீ பையன் மாற்றிக்கவே வேண்டாம், ஏன்னா வந்துட்டு ஆன்சரே இல்லை தான் வச்சிருக்கான், பையில தான் வச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பை வந்துருச்சா அதையும் ஓகே 3.14 மாற்றலாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீ வந்துட்டு ஆப்ஷனில் பார்க்கணும், ஆப்ஷனில் பை அப்படியே கொடுத்துருக்கானா நீ ரீடைன் பண்ணிக்கணும். அவன் கொடுக்கல, அவன் 3.5 லைக் 3.14 மாத்திரானா தான் நீ மாற்றணும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹார்மோனிக் வேவ்லாம் பையெல்லாம் அப்படியே வச்சுப்பா, மாற்றவே மாட்டாங்க ஓகேவா. ஸோ டைம் என்ன இருக்கு, கிட்டத்தட்ட 2 கீழே. ஸோ அடுத்து 22nd வந்துட்டு கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இது வந்துட்டு எனக்கு ஃபேவரட்டான லெசன், லாஸ் ஆஃப் மோஷன், அந்த லெசனோடைய ப்ராப்ளம். ஸோ எனக்கு இதில் வந்துட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும், கான்செப்டும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க 2 ஃபோர்ஸ் இருக்கு, 8 நியூட்டன் 6 நியூட்டன். அவங்க இப்போ என்ன கேட்குறாங்க, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது மாஸ் எவ்வளோ 5 kg வந்துட்டு மியூச்சுவலி பர்பண்டிகுலர், அதாவது இங்கே வந்துட்டு ஒரு மாஸ் இருக்கு, அந்த மாஸ் இப்படியும் இழுக்கிறாங்களாம் அப்படியும் இழுக்கிறாங்களாம். அப்போ இது என்ன மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் இருக்கும்னு கேட்குறாங்க ஓகேவா. அப்போ இந்த மாதிரி 2 மியூச்சுவலி பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் இருக்குன்னாவே ரிசல்டன்ட் ஃபோர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா 1/√f1² + f2². கரெக்டாக அவன் வந்துட்டு நமக்கு ரூட் வர வேல்யூவாக தான் தருவான், மோஸ்ட்லி 86 தான் தருவான், ஏன்னா அதான் ஸ்கொயர் பண்ணால் 110 நம்ம போட்டுருவோம். அப்போ மேக்னிடியூட் ஃபார்முலானா F = ma, மாஸ் 5 kg தெரியும், அப்போ 2 m/s வந்துருச்சு. இப்போ டைரக்ஷன் கேட்குறான், டைரக்ஷன்னாவே எப்பவுமே tan θ தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் என்னது, கான்செப்ட் ப்ளஸ் ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இப்படி தானே ஃபோர்ஸ் இழுக்கிறான், நான் இப்போ இப்படி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது 6 நியூட்டன்னா இது என்னது 6 நியூட்டன். இப்போ இது வந்துட்டு எனக்கு ரைட் ஆங்கிள்னா நான் இங்கே தீட்டா போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ tan θ ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ், ஹைப்போட்டென்யூஸ் 8. அப்போ 6/8 கேன்சல் பண்ண அப்படின்னா 3/4. அப்போ tan θ = 3/4. அப்போ தீட்டா என்னது, tan அங்க அமிச்சிட்டேன்னா tan இன்வர்ஸ் 3/4. அதான் ஆப்ஷன் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு பார்க்க தான் பெருசா இருக்கு, ஆனால் நீ வந்துட்டு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணா இதை போட்டுடலாம் ஓகேவா. ஸோ டைமும் வந்துட்டு 2 மினிட்குள்ள. ஸோ அடுத்து 23rd பார்த்தோம் அப்படின்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் ஓகேவா. ஸோ வந்துட்டு 2 அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டர், அதோட கெப்பாசிட்டன்ஸ் 200 பிகோஃபாரட். பிகோலாம் இருக்கக்கூடாது, பிகோலாம் என்னது 1 பிகோ அப்படின்னா 10⁻⁻12 ஃபாரட் ஓகேவா. ஸோ வந்துட்டு 10⁻⁻12 மாற்றிக்கணும். அப்போது அது வந்துட்டு என்ன வோல்டேஜ்ல இருக்குன்னா 100 வோல்ட்ல இருக்கான். நான் வந்துட்டு கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட் டு அன் அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டர்.
அப்புறம் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி எவ்வளோ போயிருக்கு. அதாவது இப்போ 2 பேர் இருக்கானுங்க ஓகேவா, அவங்க 2 பேருமே சார்ஜ்ல இல்லை. இப்போ நான் இவனை ஒருத்தனை மட்டும் தூக்கிட்டு போயிட்டு அவனுக்கு சார்ஜை கொடுக்குறேன். சார்ஜ் கொடுத்துட்டு இவனை திருப்பி இவங்க 2 பேரையும் சேர்க்குறேன். அப்போ இங்கேருந்து எவ்வளோ சார்ஜ் அங்கே போயிருக்கும்னு கேட்குறாங்க. இது வந்துட்டு பெருசாக கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 2 பேரும் அன்சார்ஜா இருக்காங்க. இப்போ ஒருத்தனை நான் சார்ஜ் பண்ணிட்டேன்னா அவன் என்ன பண்ணுவான், என்கிட்ட இருக்குப்பா ஃபுல்லா, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவான். அவ்வளவுதான். இது வந்து நார்மல் திங். அப்போ நீ வந்துட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா தெரியணும். ½ CV², ½ C 200 picofarad 10⁻². அவனே கொடுத்துட்டான். எத்தனை வோல்ட் 100ன்ட்டு அந்த 100 × 100 போட்டுக்கணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக பண்ணணும். 12 2 2 4 5 6 6 அப்போ நீ வந்துட்டு பண்ணனா உனக்கு -6ன்றது வந்துடும். பட் இங்கே பார், -6 -6 2 ஆன்சர் இருக்கா நமக்கு வேணும்ட்டே. அப்போ நீ வந்துட்டு வந்த ஆப்ஷன் எனக்கு 10⁻⁻6. நான் என்ன பண்ணுவேன், அப்படியே கூட தேர்ட் ஒன் போட்டுடலாம். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவன் 2 ஆப்ஷனுமே வச்சிருக்கான். உனக்கு கான்செப்ட் தெரியணும். என்னது, நான் அன்சார்ஜா இருந்தால இப்போ நான் சார்ஜ் பண்ணி வச்சுட்டேன்னா அவன் பக்கத்தாளுக்கு கொடுப்பான் அப்படி சொல்லி தெரிஞ்சு நீ வந்த ஆன்சர் இப்போ 1 இருக்கு அதை வந்துட்டு ஷேர் பை 2 பண்ணுனா தான் உனக்கு என்ன வரும், 0.5. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ். கரெக்டாக நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கும் அவன் ஆப்ஷன் வச்சிருப்பான். ஸோ இப்படிதான் நம்ம இந்த மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். ஓகேவா, டைம் என்ன, கிட்டத்தட்ட ஒரு 1 minute 50 செகண்ட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த 24th இது வந்துட்டு ஈஸி. ஓகேவா, ஸோ வந்துட்டு ஃபார்ம்ல தெரிஞ்சதுன்னா அழகாக போட்டுடலாம். ஸோ த பவர் ஆஃப் த கிரேன் விச் லிப்ஸ் த மாஸ் 1000 kg. ஓகே, கேஜி தான் கொடுத்துட்டான், பிரச்சனை இல்லை. ஹைட்டு கொடுத்துட்டான், டைம் கொடுத்துட்டான், ஜியும் கொடுத்துட்டான். பவர் என்னன்னு கேட்குறான். டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன். ஃபார்முலா தெரிஞ்சா போதும், போட்டுடலாம். பவர் ஃபார்முலா என்னது, ஒர்க் டன் பை டைம். ஸோ ஒர்க் டன் நீங்க என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஏன்னா நான் கீழே இருந்து மேலே தூக்குறேன் இல்லையா. ஸோ mgh, m கொடுத்துட்டான், g கொடுத்துட்டான், ஹெச்சும் கொடுத்துட்டான். டைம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணனா உனக்கு 19.6 × 10⁻³ வரும். ஆனா அங்க இருக்கிறது எல்லாமே கிலோ வாட்டுன்னு தான் இருக்கு. அப்போ 10⁻³ என்னது, கிலோன்ட்டு நீயா மாத்தி கிலோ வாட்ன்ற ஆன்சர் போட்டணும். இது எவ்வளவு இருக்குது, 38 செகண்ட்ஸ் தான் இருக்கு. அடுத்து 25 கொஸ்டின்லாம் நீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டனா ஆனா இதா இருக்கும். விஎஸ்டி எம்எஸ்டி என்னடா ஏதோ விஎஸ்டி எம்எஸ்டிலாம் இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஆனா ரொம்ப ஈஸியான சம். நீ ஒன்னு கூட ஒரு 3-4 ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் நீ போட்டானா அடுத்து எத்தனை கொடுத்தாலும் இதே தான் கேட்டுட்டே இருப்போம். ஓகேவா, ஆனா இங்க வந்துட்டு கொஞ்சம் சைன் கன்வென்ஷன்ஸ் மட்டும் நம்ம பாத்துக்கணும். ஸோ நார்மலா என்ன கொடுத்துருக்கான், ஒரு வெர்னியர் காலிப்பர் 20 VSD கோஇன்சைட் வித் 16 MSD. அப்ப லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் காலிப்பர் எல்சி என்னன்னு கேட்கலாம். ஓகேவா, எல்சியோட ஃபார்ம் என்னன்னா 1 MSD - 1 VSD. இதை போட்டுக்கணும். அப்ப எனக்கு என்ன தெரியணும், 1 VSD 1 MSD என்னன்னு தெரியணும். ஏன்னா கொஸ்டின்ல இருக்கெல்லாம் என்னது 20 VSD 16 MSD தான் இருக்கு. இது என்னது, இந்த MSD VSD எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுமா, கான்செப்ட் படிக்கணுமா, அவசியமே கிடையாது. நீ வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணனாவே நீ போட்டுடலாம். ஓகேவா, நீ இதுக்காக உட்காந்து டிரைவ் பண்ணி இதுல என்னென்ன இப்ப நம்ம போய் ஸ்க்ரூ காட்ச் படிக்கணுமா அப்படின்னு அவசியமே கிடையாது. ஓகேவா, இதுதான் நீட் டெக்னிக்ஸ். நீ வந்துட்டு ஸ்டேட் போர்டுக்கு படிக்கிற மாதிரி எல்லாமே டிரைவ் பண்ணிட்டு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. 20 VSD கோஇன்சைட்னா ஈக்குவல் போடு 16 MSD. ஒரு MSDனா ஒரு mmன்னு நமக்கு தெரியணும், ஒரு மில்லிமீட்டர் மாதிரி. அப்ப 20 VSDனா என்னது, இந்த 16 MSDக்கு பதிலா 1 MSD தான் mmல. அப்ப இது ஒரு MSD வச்சு mm போட்டுக்கோ. அப்போ 1 VSDனா இந்த 20 கீழே அமைச்சிரு, 16/20. இது வந்து பேசிக்ஸ் மேக்ஸ் தெரிஞ்சு இதை போட்டுடலாம். எப்படி 20னா 16னா 1 MSDனா என்னது 1 mm. அப்போ 20 VSD அப்படி எழுதிக்கிட்டு இங்க 16 MSDக்கு பதிலா mm போட்டுக்கிறோம். இப்போ எனக்கு 1 VSD தான் வேணும், ஏன்னா எங்க கொஸ்டினே 1 VSD. அப்போ இந்த 20 கீழே அமைச்சிக்கிறேன், 16/20 mm கிடைச்சிடும். அப்போ நான் இதை வந்துட்டு கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வருது, ஒரு 0.8ன்னு வருது. பட் இங்கதான் நமக்கு தெரியணும் எல்சி என்னது 1 MSDனா 1 mm. ஏன்னா நான் இங்கே போட்டேன் 1 MSDனா 1 mm. இது வந்துட்டு புக்லேயே இருக்கு. அப்போ 1 VSDனா 0.8 mm. அப்போ வந்த ஆப்ஷன் எனக்கு என்னமோ 0.2 mm. ஓகேவா, அப்போ உனக்கு இங்க ஆப்ஷன் பாரு 0.2 இருக்கு. 0.2 பார்த்து நம்ம 0.2 என்ன பண்ணிடுவோம், டிக் போட்டுருவோம். ஆனா அது என்னது சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப நீ mm சென்டிமீட்டரா மாத்தணும்ன்றது உனக்கு பிராக்டிஸ் பண்ணதான் வரும். இனி பெருசா கான்செப்ட்ஸ் தான் போடணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா, இது வந்துட்டு ஆக்சுவலி ஈஸியா போட்டுடலாம், நான் சொல்லி கொடுக்கறனால டைம் ஆகுது. அண்ட் நம்ம வந்துட்டு 26 பார்த்தோம்னா பார்க்க தான் ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா, நார்மல் லாஜிக் தான். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரூரல் ஸ்கேல் வந்துட்டு கீழே விழுது, 5 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் அதை பிடிக்கிறாங்க. டைம் பார்த்துக்கோ எவ்வளோ டைம் ஆகுது. அப்போ நார்மலா ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ்னா என்னது வெலாசிட்டி இன்டூ டைம். அப்போ டிஸ்டன்ஸோ டைம் என்னது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆனா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த கரெக்ட் ஆர்டர் டிராவல்டு பை த ரூலர் அப்படின்னா
எதோட டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இதுக்குள்ள ஜாஸ்தி டைம் என்னது பி, அப்போ பியோட டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, ஸோ பி ஜாஸ்தி. அடுத்து யாரு 22 கத்து 21 இ, அடுத்து 20, அவ்வளவுதான். சும்மா நீ வந்துட்டு என்னது டிசெண்டிங் ஆர்டர்ல போட்டா ஆன்சர் முடிஞ்சிச்சு. இது ரொம்ப பெருசா கான்செப்ட் தெரியணும்னா அவசியமே இல்லப்பா, டைம் பாரு அவ்வளவுதான், டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 27th வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான ப்ராப்ளம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீ பாக்குறனாவே லைக் ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் படிக்கிறேன். யூனிஃபார்ம் மெட்டாலிக் ஒயர் ரெசிஸ்டன்ஸ் 4 பென்ட் இன்டு அ ஸ்கொயர் லூப் ஏபிசிடிய ஸ்கொயரா பிரியுது. ஆல்சோ 2 ஓம் வந்துட்டு டயகனலி வந்துட்டு நமக்கு பி டு டி போகுது. அது வந்துட்டு எத்தனை வோல்டேஜ் கூட கனெக்ட் ஆயிருக்கு ஏவும் சியோனா 2 வோல்ட்ல. அப்ப நீ என்னது கரண்ட் கண்டுபிடி. இந்த மாதிரி உனக்கு ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்து குறுக்கால இடையில வர ஒரு ரெசிஸ்டன்ஸ் போதுனாவே இதெல்லாம் என்னது வீட் ஸ்டோன் பிரிட்ஜ், ஓகேவா? ஸோ வீட் ஸ்டோன் எப்பவுமே மெஜாரிட்டி ஆஃப் த டைம் உங்க கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கு ஜேஇல மட்டும் தான் லைக் கஷ்டமா கொடுக்கணும்னா அன்பேலன்ஸ்டு வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் தருவாங்க. மற்றபடி நீட்ல எல்லாமே பேலன்ஸ்டு வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் தான். ஸோ இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது, ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே நீ பாரு வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி மாத்திக்கணும், ஓகேவா? சர்க்கியூட்டை மாத்திட்டு 1 ஓம் 1 ஓம் 1 ஓம் 1 ஓம், ஸோ 1/1 இந்த ஃபார்முலா போட்ட அப்படின்னா 1/1 பேலன்ஸ் தெரிஞ்சிச்சா? அப்ப பேலன்ஸ்னா மெயினா என்ன அர்த்தம், இந்த குறுக்கால போற இந்த 2 ஓம் நம்ம எடுத்துக்க வேணாம். அப்ப கரண்ட் ஃபார்முலா என்ன, V by R, V2 கொடுத்துட்டாங்க, R தெரியணும். அப்போ இது ரெண்டு எப்படி இருக்காங்க சீரீஸா, 1 + 1 2, இவங்க ரெண்டு பேர் சீரீஸா 1 + 1 2. அப்ப இங்க ஃபார்முலா தெரியணும், ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்னா என்னது R1 + R2 2 2. இப்போ இவங்க ரெண்டு பேர் பேரலா என்னது 1/2 1/2 1/2 1/2 என்னது 1. அப்போ நான் R equivalent 1 வந்துடும். அப்போ I என்னது 2, முடிஞ்சு போச்சு, ஓகேவா? அவ்வளவுதான் சம்ம. ஸோ பார்க்க தான் பெருசா இருக்கு, பட் இது இப்படிதான் அப்ரோச் பண்ணணும்னு உனக்கு எப்படி தெரியும், நீ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றியோ. இது வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் போடக்கூடிய சம், ஓகேவா? கான்செப்ட்லாம் பெருசா தெரியணும்லாம் அவசியம் இல்லை, நீ ப்ராக்டிஸ் பண்ண சம் போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் 28, இதுவும் வந்துட்டு ஈஸியான சம். ரூம் ஹீட்டர் இத்தனை பவரா இத்தனை வோல்ட்டான். நான் எப்படி பவர் வோல்ட் சொல்றேன், வாட்னா பவர், வீணா வோல்ட். இஃப் த சப்ளை வோல்டேஜ் வந்து இப்போ ட்ராப் ஆயிடுச்சுன்னா 200 வோல்ட்டுக்கு அப்போ பவர் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு பவர் கொடுத்துட்டான், ஆல்ரெடி ஒரு வோல்டேஜ் கொடுத்துட்டான். அதுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே மாறாது ஒரு ஒயர்ல. நான் காப்பர் ஒயர் யூஸ் பண்ணேன்னா எல்லா காப்பர் ஒயருக்கும் ஒரே ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ ஃபர்ஸ்ட் பவர் ஃபார்ம்ல V²/R. ஸோ இதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சணும். அவன் கொடுத்துருக்க பவர் 400 220 220ல வச்சு ரெசிஸ்டன்ஸ் எனக்கு 121 ஓம் வந்துருச்சு. இப்போ அவன் என்ன பண்ணிட்டான்னா வோல்டேஜை குறைச்சிட்டான். ஃபர்ஸ்ட் 220ல இருந்து இப்போ 200 மாத்திட்டான். இப்போ நம்ம என்ன கேட்கறான், பவர் என்னன்னு கேட்கறான். அப்ப நான் என்ன பண்ணுவேன், வோல்டேஜ் கண்டுபிடிப்பேனா, சாரி 200 போடணும். அதே 220 போட்டேன். 200 போட்டு நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும், 331 வாட்னு கிடைச்சிடும். ஸோ இது வந்துட்டு வெறும் ஃபார்முலா தெரிஞ்சாவே நம்ம போட்டுடலாம், ஓகேவா? நீ பெருசா பிசிக்ஸ் கான்செப்ட்லாம் தெரியணும் இதுக்கு அவசியமே கிடையாது. ஸோ டைம் என்னது கிட்டத்தட்ட 1 மினிட்குள்ள தான். ஸோ நெக்ஸ்ட் 29 சம். ஸோ 100 டேர்ன் என் கொடுத்துட்டான். டேர்ன்னாவே என். இதெல்லாம் உனக்கு எப்படி பார்த்த உடனே உனக்கு நான் சொல்றேன், இதுனா டேர்ன், இதுனா வோல்ட், இதுனா நீ ப்ராக்டிஸ் பண்ணதான் அதெல்லாம் வரும். நீ என்னதான் என்சிஆர்டி உட்காந்து லைன் பை லைன் படிச்சாலும் இதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாது. க்ளோஸ்லி பவுண்ட் சர்க்குலர் காயில், சர்க்குலர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒன்னொன்னுத்துக்கும் மாறும். சர்க்குலரா இருந்துச்சுன்னா இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா, μ0 Ni/2R. அவன் என்ன கேட்கறான், இப்போ கரண்ட் கேட்கறான். ஸோ த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த காயில் என்ன அப்படி சொல்லி கேட்கறான். அப்போ ஐயை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாம் அன்சைட் B × 2 × R/μ0 எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணு. B 2R எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு என்ன வரும், 2.5 ஒரு ஆன்சர் வரும். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் வேற கேட்கறான். ஸோ 2.5 நான் வந்துட்டு எனக்கு ஆன்சர் வந்துச்சு. ரெண்டாவது கொஸ்டின் என்னது, மேக்னெட்டிக் மொமெண்ட். இதோட ஃபார்முலா என்ன, NIA. N அவனே கொடுத்துட்டான் 100, I இப்போதான் நீ கண்டுபிடிச்சிருக்க 2.5. ஸோ இது தப்பாச்சுன்னா இதுவும் தப்பாயிடும். ஸோ 2.5. ஏரியா சர்க்குலர்னாவே ஏரியா என்ன, πr² கொடுத்துருக்க ஆரை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு அவ்வளவுதான். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபார்முலா பேஸ்டு சம். உனக்கு வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன, மேக்னெட் இப்படி போகுது அப்படி போகுதுன்னு ஒரு மொத்த பிசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. சர்க்குலர் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டுனாவே இதுதான் ஃபார்முலா தெரிஞ்சா போட்டுடலாம். ஸோ டைம் என்ன, கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட் அவ்வளவுதான். நான் வந்து சொல்லி கொடுத்தனால ஜாஸ்தியா இருக்கு. ஸோ 30th பார்க்கவே வந்துட்டு செம்ம பெருசா இருக்கு. என்னென்னமோ கொடுத்துருக்கான். ரெக்டாங்குலர் ஒயர் லூப்பா, 2 சைடு இருக்கான், 8 3 ஸ்மால் ஒரு கட் வேற போட்டோமா. எந்த சைட்ல கட் போடுறோம், ஷார்ட் சைடு ஆஃப் த லூப்ல. அண்ட் அங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ 0.3 இருக்கான். அது என்ன ஸ்பீட்ல போகுதான் 3 2. ஸோ இஎம்எஃப் வந்து டெவலப் ஆகுது எப்போ, ஒரு வெலாசிட்டி 3 2ல இருந்ததுன்னா. என்னென்னமோ சொல்றாங்க, இஎம்எஃப் ஏன் டெவலப் ஆகுது, ஏன் வெலாசிட்டி போகுது, ஏன் ரெக்டாங்கிள் லூப்பு, அப்படி இப்படின்ட்டு நம்ம நிறைய கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த லெசன் நீ படிச்ச மேக்னெட்டிக் இண்டக்ஷன் லெசன் படிச்சனாவே அங்க இருக்க ஒரே ஃபார்முலா EMF = BLV, ஓகேவா?
வெலாசிட்டி இருக்கு, பி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, லென்த்தும் கொடுத்துட்டான் ஷார்ட் வயர். அதாவது எப்படின்னா இப்படி ஒரு லூப் இருக்கான், ஒரு ஷார்ட் சைடு 3, இது 8, ரெக்டாங்கிள்னால இது 8னா என்னது, இது 3, இது 8 இருக்குன்னு வச்சுக்கோ. இதை எடுத்து நீ கட் பண்ணிட்டு நீ வந்துட்டு ஒரு வெலாசிட்டியில இழுத்துட்டே போறியான். ஓகேவா, இதான் ஆக்சுவலி அங்க கான்செப்ட். இழுத்துட்டே போறன்னும் போது உனக்கு ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, நீ அதை இழுத்துட்டே போற ஒரு வெலாசிட்டிலன்னா உனக்கு ஒரு இடத்துல இஎம்எஃப் ஃபார்ம் ஆகும். இதான் கான்செப்ட். ஆனா அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி இருக்கா, உனக்கு வி இருக்கு, எல் இருக்கு, பி இருக்கா, டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா, அவ்வளவுதான் பிசிக்ஸ் முடிஞ்சு போச்சு. இது வந்து கிட்டத்தட்ட என்ன, உனக்கு ஒரு 1 minute குள்ள முடிகிற சம். ஆனா பார்க்க ரொம்ப பெருசா இருக்கா, ஆனா 3 லைன்ல முடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ அடுத்து 31st சம் பார்த்தோம்னா, இங்கே நீ வந்து பெருசாக கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா, நீ என்சிஆர்டில டைரக்ட் என்சிஆர்டி கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணிடலாம், போயிட்டே இருக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் ப்ரப்போர்ஷனல் டு A1/3. வால்யூம்லாம் கிடையாது, ரேடியஸ் தான் ப்ரப்போர்ஷனல். ஸோ அது வந்துட்டு என்னது, தப்பு. ஏ தப்பு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். பேலன்ஸ் இருக்க ஆப்ஷன் பார்த்து டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் ஆட்டம். சி வந்துட்டு அதுவும் தப்பு. அப்போ பிடி தான் வந்துட்டு ட்ரூ. இது வந்துட்டு எப்படி உனக்கு தெரியும், நீ இதுக்கு வந்துட்டு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அப்போ நீ பார்த்தனா மெஜாரிட்டி ஃபார்முலாவா இருக்கு, மைனாரிட்டி கான்செப்ட்ஸா இருக்கு. அப்போ நீ உட்காந்து என்சிஆர்டில விழுந்து படிக்கிறதுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டனா கூட இதை போட்டுடலாம். ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தெரிஞ்சிச்சுன்னா இதை நீ போட்டுடலாம் அழகா. ஓகேவா. ஸோ டைம் என்னது, கிட்டத்தட்ட 1 minute குள்ளதான். இதெல்லாம் ஈஸி ஸ்கோரிங் கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 32. ஓகேவா, 32 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சின்னதாக இருக்கா, ஆனால் இது வந்துட்டு கேல்குலேஷன் ஜாஸ்தி. ஓகேவா, ஸோ ஃபிசிக்ஸ் அப்படிதான், நமக்கு பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும் ஆனால் ஈஸியாக போட்டுடலாம். சிலதெல்லாம் சின்னதாக இருக்கும் ஆனால் கேல்குலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இதுவும் நீ புரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான். என்ன கேல்குலேஷன் போல கடுப்பாக இருக்கும், அவ்வளோதான். நீ ஏதாவது சின்னதாக தப்பு பண்ண ஆன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கு, 19, 16, 20, 12 அப்படின்ட்டு. ஸோ நம்ம பார்த்து போகிற மாதிரி இருக்கும். நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா நம்ம பாட்டு அசால்ட்டாக போட்டு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுடலாம். லைக் இப்போ 50 வந்திருக்கு, ஆனா வந்துட்டு அங்க கொடுக்கறது எல்லாமே 60, 100 அப்பெல்லாம் இருந்ததுன்னா நான் 60 போட்டுக்கலாம். ஓகே, நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் டென்சிட்டி என்னது, மாஸ் இன்டூ வால்யூம். வால்யூம் ஃபார்முலா என்ன, ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் படிக்கிறேன். அன்னோன் நியூக்ளியஸ் ஆஃப் நியூக்ளியர் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க அண்ட் அதோடைய மாஸ் கொடுத்துட்டாங்க. மாஸ் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ டென்சிட்டி மாஸ் அப்படின்னாவே இதை ஃபார்முலா, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஃபர்ஸ்ட் என்ன கிவனோ அதுல இருந்து ஃபார்முலாவை எழுதணும். ஓகேவா, ஏகப்பட்ட ஃபார்முலா, டென்சிட்டி மாஸ்னாவே இந்த ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. ஸோ உனக்கு நல்ல ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நீ இந்த சம் போட்டுலாம். மாஸ் பை வால்யூம். வால்யூமோட ஃபார்முலா என்ன, 4/3 πr3. ஆர் நார்மலா நான் எப்படி எழுதுவேன், ஆர்னா R0 A1/3. அதுக்கு ஒன்று வந்து இப்போ நான் வந்துட்டு இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். எந்த இடத்துல, இந்த ஆர்ல. ஆர்னு போடாம நான் என்ன போடுறேன், R0 A⁻1/3. கியூப் இருக்கனால ஒன்னொன்னுக்கும் R0க்கு கியூப், A1/3க்கு கியூப். 1/3 3 கேன்சல் ஆகிட்டு இது வெறும் ஏவா மாறிடும். இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த அட்டாமிக் கொஸ்டின் என்னது, மாஸ் நம்பர். ஓகேவா, அட்டாமிக் மாஸ் நம்பர், அதான் மாஸ் நம்பர் நான் அங்கே எடுத்துட்டு போயிட்டேன். அப்போ கீழே டென்சிட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாமே சப்ஸ்டியூட், மாஸ் சப்ஸ்டியூட் பண்றேன். 4π வேல்யூ அவனே எனக்கு கொடுத்துட்டான், 12.6. அதை சப்ஸ்டியூட் பண்றேன். R0 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றேன், மாஸ் சப்ஸ்டியூட் பண்றேன், இது என்னது டென்சிட்டி, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்றேன். பண்ணா கேல்குலேஷன் பண்ண எனக்கு 12ன்னு ஒரு ஆன்சர் வரும். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 2 minute மேலே போகிற சம். ஏன்னா நீ வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு என்ன பண்ணணும், கேல்குலேஷன் போடணும். நீ எவ்வளவு வேகமா கேல்குலேஷன் போடுறியோ அவ்வளவு வேகத்துல நீ அதை என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, அடுத்து 33. ஓகேவா, ஸோ 33மே வந்துட்டு பார்க்க தான் பெருசாக இருக்கானா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ சவிதான்ற ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த பெண்டுலம். ஓகேவா, கண்டுபிடிக்கணும். எத்தனை 30 ஆசிலேஷன்ஸ் இன் 60 செகண்ட்ஸா. calculate the length of the simple pendulum. லென்த் கேட்குறாங்க, சிம்பிள் பெண்டுலம். ஸோ இது வந்துட்டு இந்த ஆசிலேஷன்ஸ் லெசன்ல வர வந்துட்டு ஃபார்முலா. ஆசிலேஷன்ல ரொம்ப பேர் போன ஃபார்முலா. நீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்தாவே எல்லாமே இந்த சம்மா தான் இருக்கும். ஓகேவா, ஸோ டைம் பீரியட் ஃபார்முலா என்னன்னா 2π/√L/g. ஜி நார்மலாக அவனே சொல்லிட்டான், நீ 10ன்னு எல்லா டைமும் எடுக்கக்கூடாது. அவன் 9.8ன்னு சொல்லிட்டா நீ வந்து 9.8 தான் எடுக்கணும். ஆனால் அவனே π² வேல்யூலாம் தந்துட்டான். ஸோ நீ வந்துட்டு π² உட்காந்து எல்லாமே 22/7 3.14 போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நல்லா பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்போ ஆல்ரெடி அவன் என்ன சொல்லியிருக்கான், 30 ஆசிலேஷன்ஸ் இன் 60 செகண்ட்ஸ். அப்போ எனக்கு டைம் பீரியட் கொடுத்துருக்கான். டைம் பீரியட்னா என்னன்னா எத்தனை செகண்ட், நார்மல் டைம் அதோட ஆசிலேஷன். அப்போ 60/2 இதான் டைம் பீரியட். டைம் பீரியட் கேபிட்டல் டி வேற, நார்மல் டைம் வேற. ஓகேவா, இதை கொண்டு வந்து நான் எங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 2 கேன்சல் பண்ணிட்டேன். பையன் எங்க அமைச்சிக்கிறேன், ஏன்னா எனக்கு எல்லாம் வேணும். அப்போ அவன் மட்டும் தான் இந்த சைடு இருக்கணும், பேலன்ஸ் எல்லாரையும் அங்கே அமைச்சிடணும். ரூட் அங்கே போனா ஸ்கொயர். அதனால தான் அவன் நமக்கு π² வேல்யூ கொடுத்துருக்கான். ஓகேவா, அதெல்லாம் நம்ம உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்க கூடாது.
அதனால தான் அவன் 9.8 ஜியை கொடுத்துட்டான். ஏன்னா இதுவும் 9.8, அப்போ இதுவும் 9.8 தான் கேன்சல் பண்ணி நம்ம கேல்குலேஷனை ஈஸியாக ஆக்கணுன்றதுக்காக அவன் எல்லாமே பண்ணுறான். நம்ம உட்காந்து கேல்குலேட் பண்ணிட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. 9.8 கேன்சல் பண்ணால் 1 மீட்டர். ஸோ என்னதான் பெருசாக இருந்தாலும் ஆன்சர் ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும் 1 மீட்டர். அண்ட் இதுவும் வந்துட்டு கொஞ்சம் கேல்குலேஷன் சம் தான். ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு நம்மளை வந்துட்டு இந்த தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து ஒரு ஈஸி கொஷின் தான். ஓகேவா? ஸோ ஹீட் சப்ளை டு த சிஸ்டம் 100 வாட்டா அண்டு வாட்டு அண்டு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் 75 ஜூல்ஸ். இன்டர்னல் எனர்ஜி என்னன்னு கேட்குறேன். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தோன்னா இதான் ஃபார்முலா del Q is equal to U plus W. ஸோ நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா 35 வாட். பட் இங்கே என்ன ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா, சாரிங்க நான் மாற்றணும். இது வந்துட்டு del U is equal to del Q by W. ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் மட்டும் மாற்றிடணும். அண்ட் நீங்கள் வந்துட்டு நான் ஹீட் வந்துட்டு டு த சிஸ்டம்னா பாசிட்டிவ், பை த சிஸ்டம் ஒர்க் பை த சிஸ்டம் பண்ணால் அது நெகட்டிவ். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண உனக்கு என்ன வரும்? 25. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 25 தான் வந்துட்டு நமக்கு ஆன்சர். ஸோ இதுக்குலாம் என்ன கிட்டத்தட்ட ஒரு 50 செகண்ட் அவ்வளோதான் ஆகும். ஓகேவா? நமக்கு தெரிஞ்சுதான் டக் டக்குன்னு போட்டுடலாம். இது வந்துட்டு ப்ராப்பர் பியூர் ஒரு ஃபார்முலா பேஸ் தான். உனக்கு கான்செப்டாக தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? டைமே என்னது 52 செகண்ட் அவ்வளோதான். 35th. ஓகேவா? இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கான்செப்ட். இது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்குமே இது வந்துட்டு ஆக்சுவலி கொஞ்சம் ட்ரிக்கி தான். நானே வந்துட்டு எப்படி போடணும்னு கொஞ்சம் யோசித்தேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தோன்னா தின் வயர் ஆஃப் லென்த் எல், அதோட மாஸ் டென்சிட்டி எம், அதை ஒரு சர்க்குலர் ரிங்காக மாற்றுறேன். அதாவது ஒரு எல்லை அப்படின்னு அது ஒரு சர்க்குலர் இப்படி மாற்றிடுறேன். ஸோ த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிங் என்ன அப்படி சொல்லி நம்மள கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் என்னவா மற்ற ஒரு லென்த்தை தான் இப்போ நான் சர்க்கிளாக மாற்றிருக்கேன். அப்போ நான் ஒரு சர்க்கிளாக மாற்றுறேன்னா அதோட மொத்த லென்த் என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் 2πr. எனக்கு எப்பவுமே இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால ரேடியஸ் தான் வேணும், லென்த் வேண்டாம். அப்போ ரேடியஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 2π கீழே அமைச்சிட்டேன். ஓகேவா? அண்ட் மாஸ் டென்சிட்டி நம்மள கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுக்கல. மாஸ் டென்சிட்டியோட லைக் மாஸோட ஃபார்முலா என்னன்னா மாஸ் டென்சிட்டி கூட இந்த எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ நீ அதவும் போட்டுக்கணும். அண்ட் நார்மலாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாஸ்லாம் கேட்டாங்க அப்படி கேட்டாங்கன்னா இதான் வந்துட்டு ஜென்ரல் ஃபார்முலா md + mr². ஆனால் ரிங்கு அப்படின்னா இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா 12m r². இது வந்து நம்ம புக்லேயே என்சிஆர்டிலேயே ஒரு டேப்லர் காலம்ல இருக்கும் அந்த லெசன்ல. அதெல்லாம் நம்ம ரிங்குக்கு என்ன, ரிங்கு டயாமீட்டரா, ரிங்கு ரேடியஸா, ஸ்பியரா, அதுக்காக நம்ம வந்துட்டு படிச்சுக்கணும். ஓகேவா? அப்போ ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ண 12 + 1 என்னது 3/2 mr². எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ நான் நார்மலாக என்ன பண்ணணும்னா இதில் எல்லாத்தையுமே போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த 3/2 போட்டுக்கிட்டேன். இந்த மாஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், மாஸ் டென்சிட்டி கொடுத்துருக்கல m × l, அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஏன் நான் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு ஆப்ஷன் தான் முக்கியம். நான் இந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என் ஆன்சரை கொண்டு வரணும். நான் பாட்டி என் இஷ்டத்துக்கு எனக்கு 3/2 mr² தான் வந்துச்சு, இதுக்கு மேலே என்னால் போட மாட்டேன்னா சொல்லிட்டு போக முடியாது. நான் இப்போ இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் போடணும் அப்படின்னா அவன் என்ன எதிர்பார்க்குறானோ அதை நான் எடுத்துகிட்டு வரணும். அப்போ எமக்கு பதிலாக ml போட்டேன். அப்போ ஆருக்கு அங்கே என்னது l/2π. அப்போ அந்த l/2π ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ ml போட்டுப்பேன். இந்த எல்லுக்கு பதிலாக l² + l தான் இங்கே l³ போட்டிருக்கேன். 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2s are 4, π ஸ்கொயர் பண்ணால் π², 4 2s are 8. ஸோ லாஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டுட்டு வரணும். இது வந்துட்டு கொஞ்சம் ட்ரிக்கி, பிகாஸ் உனக்கு வந்துட்டு என்னென்ன போடணும்னு தெரியும். ட்ரிக்கி கிடையாது, உனக்கு தெரிஞ்சா நீ போட்டுடலாம், பட் ஒரு பிகினர் லெவல் கிடையாது. ஓகேவா? ஸோ வந்துட்டு ஃபார்முலா தெரியணும், கொஞ்சம் கான்செப்ட்லாம் கூட பெருசாக தெரியணும்னு அவசியம் இல்லை. ஃபார்முலா தெரிஞ்சு எப்படி இதெல்லாம் சால்வ் பண்ண டெரைவ் பண்ண தெரிஞ்சா போதும். இது கொஞ்சம் வந்து டைம் கன்சியூமிங் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் 36. இதெல்லாம் வந்துட்டு என்னோட ஃபேவரட் ப்ராப்ளம்ஸ். இந்த கேல்வனோமீட்டர் கொடுத்தாங்க, அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ. ஸோ IG தான் கேல்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ். அண்ட் வந்துட்டு அது எவ்வளோ வந்துட்டு ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட்டு 1 MA மில்லி அதெல்லாம் மாற்றிடணும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்னன்னா இதுதான் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஷண்ட் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த லெசன்லேயே வந்துட்டு இருக்கிற சூப்பர் ஃபார்முலா இது ஒன்று தான். நீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோயே, இந்த ஃபார்முலாலாம் உன்னோட ஃபிங்கர் டிப்ஸில் வந்துட்டு வந்துடும். IgG/I - Ig. நீ பெரிய கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது, ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். உனக்கு வந்துட்டு அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஓகே தான் கொடுத்துருக்காங்க, ஷண்ட் கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் இருக்கிற ஷண்ட் ஃபார்முலா என்னன்னா ஒரு ஃபார்முலா தான் ஷண்ட்டுக்கு இருக்கே. ஷண்ட் இஸ் ஈக்குவல் டு IgG/I - Ig. என்னது இது ஷண்ட்டு அப்படின்னா, இதுக்கு தான் நீ வந்துட்டு ஒன் டைம் எல்லா லெக்சர் வீடியோஸும் பார்க்கணும். ஒன் டைம் நீ லெக்சர் வீடியோ பார்த்துட்டோன்னா உனக்கு இது எல்லாமே தெரிஞ்சிடும். IG சப்ஸ்டியூட் பண்ணு, G சப்ஸ்டியூட் பண்ணிடு. I - Igனா அதான் ரேஞ்ச் என்னது
1 மைனஸ் 10a அதை சப்ஸ்டியூட் பண்ணிடு. ஏன் இங்கே நான் வந்துட்டு 1 மில்லியை மாற்றினால தான் 0.001 ஓகேவா. ஸோ மில்லினா என்னது 10⁻³ ஸோ பண்ணால் நமக்கு 0.01 ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஈஸி சம் ஓகேவா. ஸோ டைம் என்னது கம்மி தான், உனக்கு 1 மினிட் தான் ஆகும். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா 37th ஓகேவா. இதுவும் டைரக்ட் என்சிஆர்டி கான்செப்ட் ஓகேவா. உனக்கு வந்துட்டு என்சிஆர்டி இந்த லைன் தெரிஞ்சதுன்னா போதும். என்ன கேட்குறாங்க, ஒரு மீட்டர் பிரிட்ஜ் இருக்கான், அந்த பொசிஷன் ஆஃப் த செல்லு கேல்னோமீட்டர் எல்லாமே நீ அங்கங்கே சேஞ்ச் பண்ணுறேன்னு நீ என்ன அப்சர்வ் பண்ணலான்னா, எப்போவுமே ரைட் சைடு லெஃப்ட் சைடில் மட்டும் தான் டிஃப்ளெக்ஷன் இருக்கும், பேலன்ஸ் பாயிண்ட்ல நோ டிஃப்ளெக்ஷன். இது டைரக்ட் என்சிஆர்டி பாயிண்ட், ஈஸி பாயிண்ட். நீ பார்த்தோன்னே அவ்வளோதான், 20 செகண்ட்ல இல்லை 10 செகண்ட்ல நீ முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஈஸி. ஆனால் நமக்கு பார்க்க கஷ்டமா தெரியுதுல்ல, ஏன்னா என்னென்னமோ கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்கேன்னா அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ பார்க்க தான் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அந்த ஈஸின்னு போயிட்டேன்னா அது ரொம்ப ஈஸியான விஷயம் சரியா. அண்ட் அடுத்து 28th சம், இதுவும் வந்துட்டு ஈஸி தான். பீக் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுத்துட்டான், ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டான். ஹவு லாங் வில் த கரண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 டேக் டு த பீக் வேல்யூ. இப்போ எவ்வளோ நேரம் இந்த பீக் வேல்யூ போக எவ்வளோ நேரம் ஆகும் டைம்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலாக இந்த 5 எல்லாம் நீ யூஸ் பண்ணணும்னு கூட அவசியமே கிடையாது. டைமோட வேல்யூ என்னது 1/60 ஓகேவா. 1/f ஃப்ரீக்வன்சி தான் நார்மல் டைம் பீரியடு. அப்போ வந்துட்டு நீ என்ன பண்ணுவ, ஃப்ரீக்வன்சி தான் அவங்க என்னது 60 ஹெர்ட்ஸ் ஓகேவா. அப்போ 1/60 நார்மலா. அப்போ பீக் வேல்யூ போனோன்னா T/4, இது வந்துட்டு கான்செப்ட் ஓகேவா. ஸோ பீக் வேல்யூஸ்னா T/4ல பீக் வேல்யூ இருக்கும். இப்போ வந்து ஆன்சர் கூட இன்ட்டு 4 பண்ணனா அவ்வளோதான், 1/240 அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிச்சு. 42 மினிட்ஸ் தான், 42 செகண்ட்ஸ் தான், அதை விட கம்மி தான் ஆகுமே. அவ்வளோ ஈஸியான சம்ஸ்லாம் போட்டு முடிச்சிடலாம், இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. நம்ம கஷ்டம் நினச்சாதான் கஷ்டமா இருக்கும். அடுத்து வெற்றிகரமா 39th வந்துட்டோம். இதை வந்துட்டு நீ இந்த கிராஃபை பார்த்தாவே உனக்கு தெரிஞ்சிடணும் இதான் ஆப்ஷன் சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து எக்ஸாம்பிள் சம் ஓகேவா. ஸோ எத்தனை 7 செகண்ட் தான் இந்த சம்க்கு. ஸோ நான் என்ன கேட்குறாங்க, ஃபிகர் பிலோ விச் த ஸ்ட்ரெயிட் ஒரு சாலிட் ஒயர் இருக்கு, அது கரண்ட் இருக்கு. ஸோ நீ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் கரண்ட்டுக்கும், லைக் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த கரண்ட் போகிற இந்த ரேடியஸ்க்கும் என்ன வந்துட்டு ரிலேஷன் சொல்லி கேட்டாங்கன்னா, இது வந்துட்டு அப்படியே என்சிஆர்டி கிராஃப் ஓகேவா. நீ இந்த கிராஃபை பார்த்தாவே போட்டுடலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 28 செகண்ட்ஸ்லாம் கூட ஆகாது, 10 செகண்ட்ல முடிச்சிடலாம். ஆனால் பார்க்க தான் எங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்கானா அது ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ என்சிஆர்டி ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து வந்துட்டு இந்த பேப்பர் ஃபுல்லாமே வந்துட்டு லைக் இந்த சைடு ஃபுல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக டைரெக்டாக வச்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு தேட ரொம்ப சோம்பேத்தனமாக இருக்கா என்னன்னு தெரில. சரி லாஸ்ட் வந்துட்டோமே எல்லாமே ஈஸியாக கொடுத்துடலாம்னு நினச்சிட்டாங்களா இந்த கோடுக்குன்னு தெரில. இதுவுமே அப்படியே டைரக்ட் என்சிஆர்டி. உனக்கு இந்த ஜங்ஷன் டயோட் பற்றி தெரிஞ்சதுன்னா நீ ஈஸியாக போட்டுடலாம், உனக்கு அவ்வளோதான், டைமே எடுக்காது. ஆல் த ஸ்டேட்மெண்ட் A ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் B ஃபால்ஸ். ஏன்னா 2 கரண்ட் அங்கே போகுதுன்னாவே அது ரிவர்ஸ் கிடையாது, அது ஃபார்வர்டு ஓகேவா. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா நீ இதை போட்டுடலாம் ஓகேவா. அண்ட் லெஸ் டைம் கன்சியூமிங். அண்ட் இந்த 41 எடுத்துக்கணும்னா எல்லாமே என்சிஆர்டி லைன். ஸோ இல்லை எதெல்லாம் கரெக்ட், மெயினாக இங்கே தப்பு பண்ணுவோம், கரெக்டா இன்கரெக்டா. ஸோ நீ ஃபர்ஸ்ட் கரெக்ட் பார்க்குறியா இன்கரெக்ட் பார்க்குறியான்னு பார்த்தா அப்படின்னா ACD தான் கரெக்ட். இது எல்லாமே அப்படியே என்சிஆர்டிலே இருக்கு ஓகேவா. ஸோ இதுவும் வந்துட்டு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீ போட்டுடலாம் ஓகேவா. அண்ட் 42 இது வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகே. இப்போ என்ன டைம் இருக்கு, ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு 50 செகண்ட் ஆயிருக்கு, முடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 40 செகண்ட் போட போகிறோம். இதுவுமே ஈஸி தான், நமக்கு வந்துட்டு ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்குது அண்ட் வந்துட்டு வேவ் லென்த்து என்னவா இருக்க முடியும் இந்த ஒர்க் பண்ணுறதுக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுப்பேன். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேலே போனால் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு என்ன ஆகும், என்னோட எலக்ட்ரான்ஸ்லாம் மூவே ஆகுன்றது ஒரு வகை கான்செப்ட். இதுக்கு வந்துட்டு இந்த சம் போடுறதுக்கு நமக்கு அந்த கான்செப்ட் தெரியணும். அப்போ நார்மலா அந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, அதாவது வேவ்லென்த் ஃப்ரீக்வன்சி எல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2π இன்டூ பண்ணா வந்துடும். அப்போ ஃபார்முலா என்னது, hc/, ஒர்க் ஃபங்க்ஷன். இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ ஹெச் போட்டேன், சியோட வேல்யூ போட்டேன், ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போட்டேன். இதான் ஞாபகம் கூட அவசியமே இல்லை, அவனே எல்லாம் தந்துட்டான். பிளாங்க் கான்ஸ்டன்ட் தந்துட்டான், ஒர்க் ஃபங்க்ஷன் தந்துட்டான். ஆனால் எலக்ட்ரான் வோல்ட் அது எலக்ட்ரான்ல இருக்கக்கூடாது. இப்போ 1 எலக்ட்ரான்னா 1.6 × 10⁻⁹ நீ சால்வ் பண்ணணும். சியோட வேல்யூ 3 × 10⁸ உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நீ எத்தனை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுறன்றதை பொறுத்து தான் இதெல்லாம் உனக்கு டக்குன்னு வருது. பிகாஸ் இந்த லெசன்ல இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் இது வந்து டூயல் நேச்சர் ஆஃப் லைட் லெசன். இந்த லெசன்ல இது மட்டும்தான் அங்கே கொஸ்டின்ல இருக்குமே. ஸோ நீ போட்டலாம், போட்ட அப்படின்னா உனக்கு என்ன வரும், 187.5 ஓகேவா. அப்போ பாரு, எல்லாம் இந்த மூணுமே 187க்கு கீழே, இந்த 200 மட்டும்தான் 187க்கு மேலே ஓகேவா. அந்த அளவுக்கு வந்துட்டு அது தாங்கிறதே இவ்வளோதான். ஸோ நீ இதுக்கு கீழே கொடுத்தா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், ஒர்க் நடக்கும் ஓகேவா. அதுக்கு மேலே வந்துட்டு போச்சுன்னா நமக்கு ஒர்க் நடக்காது. ஸோ எது டஸ் நாட் ரைஸ்னா 200 தான். உனக்கு ரொம்ப கான்செப்ட் தெரியணும்னு அவசியமே இல்லை, இவங்க எல்லாரும் ஒரே பேட்டர்னா இருக்காங்க. இந்த வந்த ஆன்சருக்கு கீழே
இவன் மட்டும்தான் மேலே இருக்கான். அப்போ கண்டிப்பாக இவன் தான் ஆன்சர் இருப்பான். நீ கெஸ் பண்ணி கூட இதை போடலாம். சரியா? ஸோ டைமும் வந்துட்டு கிட்டத்தட்ட எத்தனை கம்மி தான், ஒரு 1 செகண்ட், ஒரு 1 மினிட் தான் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 43. இதெல்லாம் வந்துட்டு கொடுப்பான், நான் நினச்சே பார்க்கல. நீ வந்துட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ் ஓகேவா, பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ்னா எங்கே போய் இமேஜ் வரும்? ஃபோக்கஸில். இது கூட தெரியாதா? இது எவ்வளோ? ஐயோ நான் டைமே ஆன் பண்ணலையா? டைம் ஆன் பண்ணாலும் என்ன, கிட்டத்தட்ட ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் தான் வருமே. ஓகேவா? ஸோ உனக்கு வந்து பிரின்சிபல் ஆக்சிஸில் ஒரு ரே போதுனாவே அது வந்துட்டு எங்கே தான் வந்து நிற்கும்? பேரலல் பிரின்சிபல் ஃபோக்கஸில் தான் வந்து நிற்கும். ஓகேவா? பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ்னாவே ஃபோக்கஸ் தான். இது வந்துட்டு கான்செப்ட், டப்பா கான்செப்ட் உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அந்த ரே ஆப்டிக்ஸ் லெசனில். சரியா? எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் இருக்குது ரே ஆப்டிக்ஸில், ஆனால் வந்து ஈஸியாக அவன் எடுத்து பிக்கப் பண்ணி போட்டிருக்கான். இது வந்துட்டு ரொம்ப ஈஸி. லைக் ஃபிசிக்ஸ் வந்து டஃபே கிடையாது. இதெல்லாம் நீ வந்துட்டு தெரிஞ்சிருச்சு, நார்மலாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, நீ ஒரு வாட்டி லெக்சர் பார்த்தனாவே போதும், இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிடும். சரியா? அடுத்து 44. ஓகே, ஸோ 44ல பார்த்தோன்னா ஒரு சப்மரைன் வந்து டிசைன் டு வித்ஸ்டாண்ட் இந்த ப்ரெஷரை தான் வித்ஸ்டாண்ட் பண்ணுமா. பட் அது வந்துட்டு இப்போ எவ்வளோ டீப்பாக போக முடியும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கொடுத்துட்டாங்க. இது வந்துட்டு அப்படியே ஃபார்முலா பேஸ்ட், ஃபார்முலா தெரிஞ்சா நீ போட்டுடலாம். ப்ரெஷர் ஃபார்முலா என்னன்னா ρGH. அப்போ எனக்கு என்ன இப்போ வந்துட்டு வேணும் அப்படின்னா ஹவு டீப் போக முடியும். அப்போ எனக்கு என்ன வேணும்? ஹைட் தான் வேணும். அப்போது சாரி, ஸோ ஹைட்டு தான் வேணும். ஹைட்டு வச்சுட்டு இங்கே ரோ போட்டேன். அப்போ பி என்னது 100 அவனே கொடுத்துட்டான். ஆனால் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இருக்குது, அவனுக்கு அதில் வேணாமா, அவனுக்கு பாஸ்கல்ல தான் வேணுமா. அப்போ இது கூட நீ என்ன பண்ணுவேன்? இன்ட்டு 10⁵ பை ஜி என்னது 10ன்னு அவனே போட சொல்லிட்டான். ஸோ 10 போட்டு, ஸோ டென்சிட்டி என்னது அவனே வந்துட்டு 1000 கேஜிலே கொடுத்துட்டான். அப்போ 1000 அப்படியே போட்டேன்னா எனக்கு இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிட்டேன், இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிட்டேன், பை 2 அங்கே என்ன இருக்குது 5. இந்த 2 அந்த 5ல் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எனக்கு 10⁵ இருக்கும். ஆனால் அந்த ஆப்ஷனே எனக்கு இங்கே இல்லை. கரெக்டாக 10⁵ இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். இந்த தப்புலாம் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்துட்டு நார்மலாக இவங்க கொடுத்துருக்கிறது டோட்டல் அப்சல்யூட் ப்ரெஷர். ஆனால் நமக்கு சர்ஃபேஸில் ஒரு ப்ரெஷர் இருக்கும், அண்டர் கிரவுண்டில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். எப்பவுமே சர்ஃபேஸில் இருக்க ப்ரெஷர் 1 atm. நான் அதை மைனஸ் பண்ணிவிட்டு இதை 100ன்னு எடுக்காமல் லைக் நான் 99 எடுத்து தான் போட்டிருக்கணும். 99 போட்டால் தான் எனக்கு 990 ஒரு ஆன்சர் வந்திருக்கும். ஆனால் நான் அதை போடலை, எனக்கு 1000 வந்திருக்கு. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கனா, நீயா ஒரு தப்பு பண்ணியிருக்க. நமக்கு வந்துட்டு இப்படிதான் போடணும், ஆனால் ஆன்சர் வரலையேனா நீ அதுக்கு பக்கத்துலேயே இருக்க வேல்யூ யாரு 990 அதுதான் சொல்லிட்டு நீ போட்டணும். ஓகேவா? நீ வந்து ரொம்ப யோசிச்சு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்துலாம் போட்டிருக்கவே கூடாது. நான் ஒரு ஆன்சர் போட்டிருக்கேன், ஆனால் நீ எல்லா டைமும் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த ப்ரெஷர் சம்ஸில் மட்டும்தான் நீ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். சரியா? அப்படி போட்டால் இதை நம்ம போட்டுடலாம். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். இது வந்து டைரக்ட் என்சிஆர்டி கான்செப்ட் கூட இல்லை, லைன் தெரிஞ்ச. இப்போ விசிபிள் லைட்னா என்னது? எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் ரிலீஸ் ஆகுது. அப்போ பி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ காமா வந்துட்டு என்னது? ஸோ இட்ஸ் லைக் ரேடியேஷன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்து நான் வந்துட்டு நம்புறேன். ஸோ ஏதாவது ஒரு குவைரிஸ் உங்களுக்கு இருக்குன்னா அது வந்துட்டு காமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணுவேன். அது வந்துட்டு கமெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் வந்துட்டு இதை விட வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லா, இப்போ இது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். இல்ல உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த வீடியோல இருக்குன்னா நான் அதை வந்துட்டு சால்வ் பண்ணிட்டு அடுத்து இதை விட நல்ல வீடியோ எப்படி போடலாம்னு சொல்லிட்டு யோசிப்பேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு சும்மா ஒரு வீடியோ போட்டேன் நீங்க பாத்தீங்கன்ற மாதிரி இல்லாம இந்த வீடியோ பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 5 மெம்பர்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணா கூட அது வந்துட்டு இந்த வீடியோக்கு கிடைச்ச சக்சஸா தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா அது வந்துட்டு காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எவ்ரிதிங் இஸ் வெல்கம், அவ்வளவுதான். ஸோ அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா அதையும் வந்து சொல்லுங்க. பிகாஸ் அப்போதான் எனக்கு தெரியும் நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான் ஸோ தட் நான் வேற ஏதாவது யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் போடணும் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட்ஸ் வரும். அண்ட் நீங்க இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.